நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமைனை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் எதிர்த்தொண்ட தொகுமன் படைத்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னை இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழிகளுடன் மற்றும் நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருந்தரும் மாரணாமிகை தாயார் உணவத்துக்கு துண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொனார் திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கூடிய திருவடியில் எல்லாம் கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, தொன்று புராணத்திலே கண்ணப்ப நாயனுடைய திருச்சரிதத்தில் நாயனார் வேட்டைக்கு செல்லக்கூடிய திருப்பாங்கினை பற்றி சிந்தித்திருக்கிறோம். கண்ணப்ப நாயனார் கன்னி வேட்டைக்கு போறார். அப்படி கன்னி வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய ஏனம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காட்டுப்பன்றியை துரத்தி கொண்டு செல்லுகிறார். ரொம்ப தூரம் போறார். ரொம்ப தூரம் துரத்தி கொண்டு சென்று கூட வந்த எல்லாரும் ரொம்ப களைப்படைந்து சோர்வடைந்து விடுகிறார்கள். ஆனால் தினனார் அதை தொடர்ந்து அந்த பன்றியை அருகிலே சென்று அதனை வீழ்த்துகின்ற பொழுது 2 துண்டாக அந்த பன்றியை வீழ்த்தி விடுகிறார். அதற்கு பிறகு காடனும் நாணனும் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகிறார்கள். ஆடவன் கொன்றானச்சோ என்றவர் அடியில் தாழ்ந்தார் என்று சொல்லி யாராலும் வீழ்த்த முடியாத அந்த ஒரு பன்றியை தினனார் வீழ்த்தியதனால ஆடவன் கொன்றானச்சோ என்று சொல்லி 2 பேரும் சொல்லி அதற்கு பிறகு அவருடைய திருவடியில் விழுந்து 2 பேரும் வணங்குறாங்க. அப்படி வணங்கி என்ன செய்யறாங்க அப்படின்னா திருநாடுகிட்ட மீண்டும் சொல்றாங்க. அவங்க அந்த காடன் சொல்றான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, அதனால இந்த பன்றியை வதக்கி அதை உண்பதற்கு முன்பாக தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லி நானும் சாப்பிடணும், நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கறத கூட எப்படி சொல்றேன்னா, சற்றினை அருந்தி யாமும் தின்று தண்ணீர் குடித்துனர். சற்று நீ அருந்தி, நாயனார தின்னுன்னு சொல்லல, அருந்தி நானும் தின்று என்று அதிலேயே ஒரு வித்தியாசம் காட்டுறாரு பாருங்களேன். காடன் சொல்லுகின்ற பொழுது மற்றவர் தினனாருக்கு மொழிகின்றார் வலிவந்தாற்ற உற்றது பசிவந்து எம்மை உதவிய இதனை காட்சி சற்றினி அருந்தி யாமும் தின்று தண்ணீர் குடித்து வெற்றிகொள் வேட்டைக்காடு குறுவோம் இல்லை என்றார் சொல்லி அப்படி அந்த பன்றியை காய்ச்சி அருந்தி அதற்கு பிறகு தண்ணீர் குடித்து வேட்டைக்காட்டுக்குள் செல்வோம் என்று சொல்லுகின்ற பொழுது தண்ணீர் குடித்து முதல்ல தண்ணீர் எங்க இருக்குதுன்னு பார்க்கிறாங்க. நாயனார் கேட்கிறார், தினனார் கேட்கிறார், தண்ணீர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதான் இந்த 94வது திருப்பாடல். தண்ணீர் எங்கேன்னு கேட்கிறது. என்றவர் புற நோக்கி தின்னனார் தண்ணீர் எங்கே நன்று வனத்தில் உள்ளது என்று உரை செய்ய நானன் நின்றைய பெரியதைக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினை கையிலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்றான். குளிர்ந்த பொன்முகலி ஆற்றுக்கு பக்கத்தால தான் இது நடந்திருக்கு. அதனால பொன்முகலி ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடியதுதான் காலத்தி. அவர் தான் குடுமிதேவர். மலைக்கு மேல இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குதுன்னு எல்லாம் போட்டு குழப்புறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. புராணம் தான் நமக்கு சான்று. பக்கத்துல என்ன இருக்கு? பொன்முகலி ஆறு இருக்கு. அங்க மேல எல்லாம் ஒன்னும் பொன்முகலி ஆறுலாம் கிடையாது. மலை மேல போடக்கூடியதெல்லாம் சுனைகள் தான். அந்த பொன்முகலி ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடியதுதான் காலத்தி. அதுதான் குடுமிதேவர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா சான்று தான். நின்ற பெரிய ஒரு தேக்கு மர தோப்பு, அந்த தேக்கு மர தோப்பை கடந்து சென்றோம் என்று சொன்னால் பொன்முகலி ஆறு ஓடும். அது குளிர்ந்த பொன்முகலி. அது அந்த நீரை பருகி நாம் இலைப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்கிட்டயே நிறைய கேட்கிறாங்க, இது சின்னனார் வழிபாடு செஞ்ச காலத்தினாதர் இது இல்ல, மலைக்கு மேல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. புராணத்திலேயும் இப்படிதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிவகணிய உரையிலையும் இதைத்தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இவ்வளவு ஒரு சிறப்போடு நல்ல ஒரு செழிப்பா இருக்கக்கூடிய ஆலயம் தான். அப்படி இருக்கும் நாயனார் வழிபட்டதாக தான் இருக்க முடியுமே ஒழிய இன்னொன்னு எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று இது சுயம்பு திருமேனி முளைத்தேலு முதல் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார்.
அப்படியெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது இன்னொன்னு கீழே பொன்முகலியார் இருக்கு. 20 கிலோமீட்டர் தூரம் 20-30 கிலோமீட்டர் தூரம் பொன்முகலியாற்று நேர வாயில சுமந்துட்டு போறது அப்படிங்கிறது ஒத்து வராது. அப்படியெல்லாம் கொண்டு போக முடியாது இல்லைங்களா? அதனால இதுதான் அப்படிங்கிறது நமக்கு உறுதியா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய போட்டு குழப்புறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இதுதான் இங்க இருக்கு. நம்ம போய் வழிபாடு செய்யக்கூடிய திருமேனி தான் நாயனார் தீண்டி வழிபாடு செய்தது. அதனால அதுல எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. இப்படி அவர்கள் இவ்வாறு சொல்ல திண்ணனார் அவர்களை நோக்கி, இந்த வனத்தின் உள்ளேயும் தண்ணீர் எங்கே நன்று உள்ளது? பெரிய காடா இருக்கிறது, இதுல எங்க தண்ணி இருக்கிறது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, அப்பதான் அந்த நாணனும் காடனும் சொல்றாங்க, முன்னே நின்ற இந்த தேக்கமர சோலையை கடந்து சென்றால் ஒரு பெரிய அந்த காலத்தில் ஒரு பெரிய தேக்குமர சோலை இருந்திருக்கு. அதை கடந்து சென்றால் ஒரு பெரிய குன்று ஒன்று வரும். தேக்குனுக்கு அப்புறம் சென்றால் நீண்ட குன்றி ஒரு சின்ன மலை ஒன்று வரும். அந்த மலைக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்று சொல்லி அப்படி வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு மலை, சின்ன குன்று, அதை தாண்டி அது எல்லாமே பார்த்தோம்னா அது அப்படிதான் இருக்கு. அந்த காலத்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய காடா இருந்திருக்கு. அப்படிதான் புராணத்தில் இருக்கு. அப்படி நானும் சொல்லுகின்ற பொழுது சொல்றேன், இது தண்ணீர் வனத்திலும் எங்கே நன்றுள்ளது என்று சொல்லி, காட்டு நீர்கள் பெரும்பாலும் குடிக்கத்தகாது. ஏன்னா காற்றில் போய் எந்த தண்ணி வேணாலும் நம்ம குடிச்சிட முடியாது. விஷ நீர்களும் நிறைய இருக்கு. அதனால நல்ல தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது இந்த பொன்முகலை ஆற்றினுடைய நீர் தான் நல்ல தண்ணீர் என்று சொல்லி சொல்றாங்க. நானன் இருவரையும் நோக்கி கேட்ட விழாவுக்கு அவரும் நானன் விடை சொன்னான் என்று சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. தினனார் கேட்கிற பொழுது உடனே சொல்லக்கூடியது யாரு? நானன் தான் சொல்றான். இனிமேல் நானன் தான் சொல்லுவான். காடனுக்கு அவ்வளவு விவரம் தெரியாது. காடன் கூட துணைக்கு வந்தவன் தானே ஒழிய, அப்பா கூட நாகன் கூட வேட்டைக்கு போனது யார் அப்படின்னா நானன் தான் கூட போயிருக்கிறான். நானன் தான் இதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். சாமி இருக்குதுன்னு சொல்றதே நானன் தான் சொல்ல போறான். அதனால நானனை மட்டும் இங்க வச்சுக்கிறாரு. இவனே அறிவும் மிக்க அனுபவமும் படைத்தவன். காலத்திகான நீ போதின் நல்ல காட்சியை காணும் என்று திண்ணனாரது அன்பையும் ஆர்வத்தையும் வளர்த்தவன். அதாவது திண்ணனாருடைய அன்பையும் ஆர்வத்தையும் உள்ளிருந்து வளர்த்தது யார் அப்படின்னா அந்த நானன் தான். காடனுக்கு அவ்வளவு பத்தாது, எப்படி பேசுறது என்ன எதுங்கிறது காடனுக்கு தெரியாது. நானன் தான் அதெல்லாம் செய்யறான். அவர் காலத்து ஏறி இறைவனை கண்டு அணைந்து வற்றி கொள்ளும் தனையும் இவனே வழிகாட்டியாகவும் துறைக்கு உறுதுணையாகவும் நின்றவன் என்று சொல்லி, மலையேறிய உச்சி நேரத்தில் கேட்ட 5 துந்துவி ஓசை இது என்ன என்று கேட்க, அதாவது இவர் மலைக்கு மேல போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு தேவர்கள் வந்து அங்க வழிபாடு செய்வாங்க. காலத்தில் அது உண்டு. எங்க கைலாயத்தில் எப்படி தேவர்கள் உச்சி பொழுதுல வழிபாடு செய்வாங்களோ பெருமான, அதே மாதிரி காலத்திலே உண்டு. அந்த ஓசை கேட்குது. இந்த ஓசை கேட்கின்ற பொழுது திண்ணனார் கேட்கிறாரு. அப்ப நானன் கிட்ட தான் கேட்கிறாரு. நானன் கிட்ட வந்து இது என்ன இந்த ஓசை கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. தேவர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. இது வந்து தேன் பூச்சிகள் நிறைய இருக்குது. அந்த தேனுடைய ஓசை, தேன் பூச்சிகளுடைய ஓசை அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றான். ஆனால் உண்மையில என்னன்னா தேவர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஓசை. அதனாலதான் கைலை பாதி காலத்தி பாதி அப்படின்னு சொல்லி நக்கீர தேவநாயனார் பாடியிருக்கிறார். கைலாயத்தில் என்ன சிறப்பு உண்டோ அதே சிறப்பு காலத்தில உண்டு. நமக்கு பெருமானை வழிபாடு செய்வதற்கு உச்சிக்கால பொழுதுல தேவர்கள் எல்லாரும் அங்க வந்து குவிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே சொல்லக்கூடிய இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கடும் ஒலிகொள் என்றான் என்று சொல்லி சொல்றார். இது மலையில் இருக்கக்கூடிய தேன் பூச்சியினுடைய ஓசை என்று சொன்னது யார் அப்படின்னா நானன் தான் சொல்றான். அங்கு இறைவன் திருமேனியில் கண்ட பூ நேரும் பார்ப்பான் ஒருவன் செய்த பூசை செயல் என்று தான் முன்னால் கண்டு அறிந்து, அதாவது ஒரு பார்ப்பான் வருவார், அவர் வந்து இந்த மலர்களை எல்லாம் எடுத்து அதற்கு பிறகு நீரெல்லாம் விட்டு தான் கொண்டு வந்த மலரை சாமிக்கு அர்ச்சனை செய்து உணவு ஏதோ வைத்து படைத்து அவருக்கு தெரிந்த மொழியில சொல்வான். இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா நானன் தான். நானன் சொன்னதுக்கு பிறகுதான் சாமிக்கு இப்படி எல்லாம் செய்யணும், பழைய மலரை நிர்மாலிய மலர் எடுக்கணும், அப்புறம் அபிஷேகம் செய்யணும், நிவேதனம் செய்யணும், அப்புறம் சாமியை வந்து புகழ்ந்து பேசணும் அப்படிங்கறதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தது? நானன் சொல்லி கொடுத்தது தான். அதனால நானன் தான் இங்க வந்து ஒரு உடனா இருக்கிறான். அப்புறம் கடைசியா நானன் தான் கடைசி வரைக்கும் இருக்கிறான். வங்கனை பற்றி போக வல்லுடம்பு என்ன ஆனான்னு சொல்லி கடைசியா போய் அங்க அப்பா கிட்ட சொல்றது நானன் தான் சொல்றான். எப்படி இருக்கிறார் அப்படின்னா வங்கியனை பற்றி போக வல்லுடம்பு அப்படின்னு சொல்லி, பெருமான எப்படி வழிபாடு நமக்கு இருக்கணும்னா ஒரு உடும்பு பிடி மாதிரி இருக்கணும்.
இது திருப்பெருந்துறையில் பார்க்கலாம். நம்ம உடம்பு போட்டு முன்னாடி போற பொழுது இதுல முகப்புல உடம்பு இருக்கு அப்படின்னா பக்தினா எப்படி இருக்குன்னா அது மாதிரி இருக்கும். உடம்பு சாதாரணமான இடத்துலயே பிடிச்சா விடாது. அது வங்கு அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப எசவா இருக்கும். அது வங்குல பற்றிய உடம்பை எடுக்கவே முடியாது. அது உடம்பே பிஞ்சு வந்தாலும் சரி எடுக்க முடியாது. அது மாதிரி இப்ப தினனார் இருக்கிறார் அப்படிங்கறத சொல்றது எல்லாமே நானன் தான் அங்க போய் வேடர் சேரியில் போய் சொல்ல போறான். அதெல்லாம் இப்பவே சொல்றார். வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்ன ஆனான் என்று சொல்லி அப்புறம் சொல்லுவான் தேவுமால் கொண்டான் தின்னன் அப்படின்னு. தேவுமால் அப்படின்னா சாமி பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு, கடவுள் மேல சாமி மேல ரொம்ப மயக்கமா இருக்கிறான். மால் அப்படின்னா மயக்கம். தேவுமால் கொண்டான் தின்னன் அப்படின்னு சொல்றது எல்லாமே நானன் தான் சொல்ல போறான். காடனுக்கு சொல்லும் திறத்தால் இவனது அறிவின் திறம் மாறப்படும் என்று சொல்லி நாகனுக்கும் வேட்டையில் ஏவலாளனாகி உற்ற துணைவனாய் அவனோடு காலத்துக்கு வந்தன் இவனே என்று சொல்லி நாகன் அவ அப்பா வேட்டைக்கு வருகின்ற பொழுது கூட வந்தது நானன் தான் கூட வரான். நின்ற இப்பெரிய லேக்கின் அப்புறம் அப்படின்னு சொல்லி எங்கெங்க சுனைகள் இருக்கு, எங்கெங்க நீர் இருக்கு, நல்ல நீர் எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே யாருக்கு தெரியும்? நானனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ அப்பா கூடவே வேட்டைக்கு வந்தவன் நானன் தான். அவன் வந்த பொழுதுதான் அந்த காலத்திநாதரை பார்த்திருக்கிறான். தினனாருக்கு முன்னாடியே காலத்திநாதரை பார்த்திருக்கிறான். அதை அவர் சிவகோசரியார் பூசை செய்வது, அவர் சாமிக்கு நிவேதனம் செய்வது, இறைவனை வாழ்த்தி பாடுவது, இதெல்லாமே அவன் கேட்டிருக்கிறான். ஆனா என்ன பாடினாரு, என்ன செஞ்சாருன்னு அவனுக்கு தெரியாது. ஏதோ மொழிகளால சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு குறிப்பா சொல்றான். அது அவருக்கு பிடிச்சுக்கிறாரு. அவர் பிடிச்சுக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா, போன பிறப்புல அர்ஜுனனாக இருந்த பொழுது பூசை செய்த அந்த தொடர் வந்திருப்போம். அதான் சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் வரும். முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் அப்படின்னு சொல்லி போன பிறப்புல இருந்த தொடர்ச்சி இப்ப வந்துடும். அதான் புத்தி தத்துவத்தில் நம்ம படிக்கிறது கேட்கறது எல்லாமே புத்தி தத்துவத்தில் பதிவாயிடும். நமக்கு இருக்கக்கூடிய உடம்புல 5 உடம்புல ஒண்ணு சூக்கும உடம்பு அப்படின்னு சொல்லி, சூக்கும உடம்புல என்னென்ன இருக்கு அப்படின்னா சுவையொளி ஊர் ஓசை நாட்டம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் 5, மனம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் 3, இது 8 சேர்ந்ததான் நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய புரியட்ட காயம் சொல்றோம் இல்லைங்களா, 8 தத்துவங்களான உடம்பு. இந்த உடம்பு இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் இருக்கு. அது எப்போ நமக்கு அந்த நினைவு எப்ப வேணாலும் வரலாம். இப்ப நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது அதான் வள்ளுவ பெருமான் சொல்றாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமா புடைத்துன்னு வள்ளுவ பெருமான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நம்ம கற்கக்கூடிய கல்வி ஞானம் எல்லாமே 7 பிறப்புல எப்ப வேணாலும் நமக்கு வரும். அப்படி அர்ச்சுனனாக இருந்த பொழுது செய்த பூசையினுடைய தொடர்ச்சி இப்ப அவருக்கு வந்துடும். ஏன்னா சும்மா ஒரு எடுத்து கொடுக்கறான் நானன், அதை வைத்துக்கொண்டு செய்ய 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 அப்படியே வந்துடுது. சண்டீஸ்வர நாயனார் அப்படிதான் மண்ணியாற்றங்கரையில் உட்காருகின்ற பொழுது பால் தான் இருக்கு, கறந்த பால் இருக்கு, மண்ணியாற்றுடைய நீர் இருக்கு. பூசை செஞ்சுட்டு இருக்கிற பொழுது அவருக்கு நினைவு வந்துடுது, என்னென்ன திரவியங்கள் எல்லாம் போட்டு பூசை செய்யணும்னு நினைவு வந்துடுது. அப்பதான் அவருக்கு தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படிம்பார், இல்லாத திரவியத்தை எல்லாம் அன்பால செய்தார் என்று சொல்லிடுவார். அப்ப நமக்கு எப்ப வேணாலும் போன பிறப்பினுடைய நினைவு வரலாம். அது இப்பதான் வரும் அப்பதான் வரும் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்ப நானன் சொல்லுகின்ற பொழுது அப்படியே செய்ய 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 நான் தினனாருக்கு அந்த பழைய நினைவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவரை அறியாத வருது. என்ன பூசைங்கிறது என்ன அப்படின்னா, நிர்மாலயத்தை எடுக்கணும், சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் மலரிட்டு அர்ச்சனை செய்யணும், நிவேதனம் செய்யணும், அவ்வளவுதான் பூசை. அது பூசைக்கு என்ன வேணுங்கிறது ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இந்த புராணத்துல தான் சொல்றார் சேக்கிழார் பெருமாள். சிவகோசரியார் வருகின்ற பொழுது என்ன கொண்டு வந்தார் அப்படிங்கறத சொல்றாரு. எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார், மைதலயம் கண்டத்து மனைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்னு. அவரும் பெரிய தவமுடைய முனிவர் தான். இப்ப கண்ணப்பநாயனாரையும் நம்ம பேசுறதுனால அவரை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஆனா சிவகோசரியார் அந்த காட்டுக்குள்ள ஆகம முறைப்படி என்ன பண்ணாரு, பூவும் நீரும் கொண்டு பெருமான வழிபாடு செய்திருக்கிறார். சேக்கிழார் பெருமான் தெளிவா சொல்றார், ஞானமா முனிவர் அப்படிங்கிறார். அவ்வளவு பெரியவர் அவர் எப்படி பூஜை பண்ணார் அப்படிங்கறத சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றார். எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்பனர், ஆகமத்துல சொன்னப்பட்ட பூசைக்கு ஏற்ப. அப்ப ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, பூவும் நீரும் தான் சொல்லப்பட்டிருக்கு. எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டு அணைந்தார் அப்படின்னு. அப்ப இது 2 தான் பூசனைக்கு இல்லைங்களா. இதெல்லாமே இந்த சரீரத்தில் வருது. இந்த சரீரத்தில் தினனார் பூசையும் சொல்றாரு சேக்கிழார் பெருமான், அதே மாதிரி சிவகோசரியருடைய பூசையும் சொல்றாரு. ஆமா,
அதை என்ன சொல்வார் அப்படின்னா, தனிந்த மன தவமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படின்பார். தனிந்த மனம்ங்கிறதுக்கு சிவபுனிய உரை சொல்றாரு. கோபம் காமம் கடிந்தவர் அப்படிங்கிறார். அவர் சிவகோசரியார் அவ்வளவு பெரிய முனிவர், தனிந்த மன திருமுனிவர், தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்வார். ரொம்ப பெரியவர் அவர். அவர் ஏன்னா கண்ணப்ப நாயனார் கண்ணை பெயர்த்து அப்படி இதெல்லாம் கண்ணால பார்த்தவர் யாருன்னா அவர் ஒருத்தர் தான் பார்த்தார். வேற யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்படியே சாமிக்கு பின்னாடி மறைந்து நின்று அத்தனை செய்திகளையும் பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னா, ஞானமா முனிவர் கண்டார் அப்படின்னார் சேக்கிழ பெருமான் கடைசியா. ஆமா, கடைசி இதுல சொல்றார், காணவர் பெருமானார் கண்ணிடர்ந்து அப்பும் போது ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் அப்படின்னு. வேற யாருக்கும் தெரியாது. ஞானமா முனிவருக்கு சொல்லக்கூடிய சிவகோசரியாருக்கு தான் தெரியும். ஏன்னா சிவகோசரியாரை பத்தி நம்ம நிறைய சிந்திச்சு பார்க்கணும். அந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலிகள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள சுவாமிக்கு நிவேதனை செய்யணுங்கிறதுக்காக அவர் ஒருத்தரே தான் போயிருக்காரு, கூட யாரும் போகல. அவர் ஒருத்தர் தான், துணை இல்லாம அவர் ஒருத்தர் தான் போயிருக்கார். பெரிய வேலை. இன்றைய பெரிய தேக்கின் அப்புறம் பெரிய தேக்குமர காடு, சந்தமார் அகிலோடு சாதி தேக்க மரம் முந்துமா முகலையின் கரையனில் என்று சொல்லி ஆணுடைய பிள்ளையாரும் பாடுறாரு இல்லைங்களா. அந்த தேக்கு மரங்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் செல்லுகின்ற பொழுதும் பார்த்திருக்கிறார். அந்த என்னென்ன சொல்றாரு, சந்தமார் அகிலோடு நல்ல சந்தன மரங்கள் எல்லாம் இருக்கு, அகில் எல்லாம் இருக்கு, அப்புறம் தேக்கு மரங்கள் நிரம்பிருந்தது என்று சொல்லி இதுல பதிகத்துல வருது. சந்தமார் அகிலோடு சாதி தேக்க மரம் முந்துமா முகலியின் கரையினில் அப்படின்னா பொன்முகலை ஆற்றினுடைய கரையில. அப்புறம் எங்க நம்ம மலைக்கு மேல போறது, பொன்முகலை ஆற்று கரையில் இருக்கக்கூடியது தான் நமக்கு காலத்தை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது பொன்முகலி மருந்து சேர்ந்தார் ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே வருது. எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு எனக்கு தெரியல முதல்ல. அப்படியெல்லாம் இல்லை, யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாங்க பாருங்களேன், அப்படியெல்லாம் இல்லை. இதுதான் அப்படிங்கிறது நமக்கு உறுதி. நீண்ட குன்று, தொடர்ச்சியாய் நீண்ட மலைவரிசையில் உள்ளது ஒரு குன்று என்று சொல்லி சொல்றாரு. குன்றினு கையிலே குளிர்ந்த பொன்முகலி ஓடும் என்று சொல்லி இழைப்பும் பசியும் நீர் வேட்கையும் போக்கு குளிர்ச்சி செய்ய வல்லது என்று குறிப்பு பெற குளிர்ந்த என்று சொல்லி அடைமொழி கொடுத்து சொல்றாருங்க. ஆமா, இழைப்பும் ஆறணும், பசியும் போகணும், அதனால குளிர்ந்த பொன்முகலி. அந்த பொன்முகலி ஆற்றின நேர பருகுகின்ற பொழுது அவர்களுக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொன்முகலி இது வடமொழியில் சொர்ணமுகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சொர்ணமுகி யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்ல பொன்முகலி. அதே மாதிரி ஞான பிரசனாம்பிகை அப்படிங்கிறது வடமொழி. அதே மாதிரி ஞான பூங்கோதை அப்படிங்கிறது நமக்கு தமிழ்ல சொல்லப்படுவது. முகரி அப்படின்னா ஒளியுடையது என்று சொல்லி, பெண்மையோடு கலியுடைமையில் பேர் பொன்முகலி என உரைத்து போனான் என்று சொல்லி அந்த பொன்முகரி சருக்கம் என்று சொல்லி சீகாலத்தி புராணத்துல சொல்லப்பட்டு. இப்ப அவன் சொல்லிட்டான், நானன் சொல்லிட்டான், குன்றினு கயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி. இந்த குன்றை தாண்டி போனோம்னா பொன்முகலி ஓடும் என்று சொல்லி சொல்றான். அதுக்கு இவர் சொல்றார், பொங்கிய சினவில் வேடன் சொன்னவின் போவோம் அங்கே, இங்கிது தன்னை கொண்டு போதுமின் என்று தாமும் அங்கது நோக்கி சென்றார். காவதம் அறையில் கண்டார் செங்கன் ஏருடையார் வைகும் திருமலை சாரல் சோலை. இப்பதான் அந்த சாமி இருக்கக்கூடிய மலைக்கு போக போறாங்க. மேல் பொங்கிய சினமுடைய வில்லேந்தி வீடனாகிய நானன் இவ்வாறு சொன்னபின் தினனார் சொல்ல, நாம் அங்கே போவோம் என்று சொல்லி இந்த பண்டிகையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தாமும் அதனை நோக்கி சென்றனர். அரைக்காத தூரம் சென்றபின் செங்கனிடபத்தையுடைய சிவருமான் எழுந்தருளை திரு காலத்து மலை சாரல் சோலை கண்டார்கள். ஒரு அரைக்காத தூரம், கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த காலத்து மலையை பார்க்கிறார். இது இப்பதான் காலத்து மலையை பார்க்கிறார். திருக்காலத்து மலை சாரல் சோலை கண்டார் என்று சொல்லி சொல்றார். அங்கே போவோம் என்று சொல்றது அந்த அவரது தீவிரம் குறித்தது என்று சொல்லி, அதாவது அவரை அறியாத அவர் மனசுக்குள்ள ஒரு வேகம் வருது. இப்போ எனக்கு காலத்தின் மலை சாரல் வந்தாச்சு, அதனால அவரையும் அறியாம ஒரு வேகம் வருது. கொண்டு போதுமின் பன்றியின் உடல் மிக கனமுடையது என்று சொல்லி அதை மெதுவா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி நாடனோட போறார். சென்றதும் கண்டதுமாக இவர் விரைவில் முடிந்தன என்று சொல்லி சொல்ற. செங்கன் ஏர் அப்படின்னா கோபம், அதாவது செங்கன் ஏருடையார், செங்கனுடைய அந்த ஏற்றையுடைய பெருமான் இருக்கக்கூடிய என்று சொல்லி சொல்றார். கொடியாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய என்று சொல்லி திருமலை சாரல் கண்டார் என்று சொல்லி, அந்த திருமலை சாரல் சோலை, மலையின் சாரல் உள்ள சோலை, அது உயர்ந்த இடமா இருக்கிறதுனால அந்த சோலையை பார்க்கிறார்.
அதுதான் காலத்தி மலை. திருமலை அப்படிங்கிறது தான் காலத்தி. மேலே திருமலை சருக்கத்துல வந்து திருமலை அப்படின்னா கைலாயம் மட்டும்தான் திருமலைன்னு சொல்லுவதுங்க. இங்க காலத்தி மலைக்கும் திருமலை அப்படிங்கிற அடைமொழி உண்டு. நம்ம திருமலைன்னா நமக்கு பெருமாள் இருக்கக்கூடிய கைலாயம் தான். அது திருமலை சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? திருமலை சிறப்புங்கிறது கைலாயத்தை பற்றி சொல்லக்கூடியதுதான். திருமலைனாவே சைவத்துல காலத்தி இந்த கைலாயம் தான். காலத்தி கைலாயம் ரெண்டும் ஒண்ணுதான். இங்க சித்தனைகள் வைரவராய் திருமலையில் நின்று அணைந்தார் என்று சொல்லி சிறுத்தொண்ட நாயக குணத்துல வரும். வைரவ கோலத்துல எங்கிருந்து வந்தாரு? கைலாயத்திலிருந்து தண்டாதது ஒரு வேர்க்கை பசியுடையார் அமைப்போல கண்டாரை சிறு தொண்டர் மனைமனைவி கடிதணைந்து தொண்டானாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டாருக்கு வந்தாராம் மனையில் உள்ளாரான்னு வந்தார். மேல கைலாயத்திலிருந்து வர்றார். சிறுத்தொண்ட நாயனார் குணத்துல சாமி எங்க வர்றாருன்னா கைலாயத்திலிருந்து வர்றாரு. எப்படி வர்றாருன்னா தண்டாதது ஒரு வேட்கை பசியுடையார் அமைப்போலனர். அப்படியே சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி சாமி வர்றார். சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி பசியோட வர்றாராம். அப்படி அங்கிருந்து வந்தவர் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துட்டார். திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தவருக்கு சிறு தொண்டர் வீடு தெரியாமையா போயிடும். பாக்குறவங்களை எல்லாம் கேட்கிறாராம். கண்டாரை சிறு தொண்டர் மனைவி கடிதணைந்துனர். அப்படின்னா சிறு தொண்டர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கிறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறார். ஏன்னா யாருக்கும் தெரியாது இல்லைங்களா அவர் செய்யற தொண்டு. அப்படி எல்லாத்தையும் கேட்டாராம். கண்டாரை சிறு தொண்டர் மனைவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டாருக்கு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட முன்னாடி வந்தது யார்? சந்தனத்தாதியார் தான் வராங்க. சந்தனத்தாதியார் வந்த உடனே சாமி கேட்கிறார், தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும். அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பாடு போறது இல்லை, தினசரி சாப்பாடு போடுவார். யாராவது ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டு அதற்கு பிறகுதான் அவர் உண்பது. தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ அப்படின்னாரு. அம்மா உடனே இன்னும் திருவெண்காட்டு வரவே இல்லை, உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. பணிப்பெண் வந்து எப்படி பேசுனாங்க அப்படின்னா, வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார் முன் வந்து தாழ் வணங்கி எந்தம்மையுடையவரே அகத்துள் எழுந்தருளும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேலைக்கார அம்மாவுக்கு இருக்கிற பக்குவம் பாருங்க அப்படின்னு. வந்தணைந்து வினவுவார் மாதவரே என்று அப்படின்னாரு. பெரிய தவமுடையவர் ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று சொல்லி சந்தனமாம் தையலார் முன் வந்து தாழ் வணங்கினார். முதல்ல வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்கக்கூடிய அவர்கிட்ட திருவடியில் விழுந்து வணங்கி எந்தம்மை உடையவரே, என்னை ஆளாக உடையவரேன்னா நான் உங்களுக்கு அடிமையின் அர்த்தம். எந்தம்மை உடையவரே அகத்துள் எழுந்தருளும் அப்படின்னாங்க. அகத்துள் அப்படின்னா ஒன்னு வீட்டுக்குள்ள, இன்னொன்னு உள்ளுக்குள்ள. முதல்ல பார்த்தது சாமிய சிறுத்தொண்ட நாயனாருக்கு முன்னாடி, திருவெண்காட்டு நகைக்கு முன்னாடி, சீராள தேவருக்கு முன்னாடி முதல்ல யாரு பார்த்தா? சந்தனத்தாதியார் தான் பார்த்தாங்க. அதனாலதான் அந்த அம்மாவும் சேர்ந்து மேல போனாங்க, கைலாயம் போனாங்க. சந்தனத்தாதியார் தான் முதல்ல பார்த்தாங்க. கொஞ்சம் உள்ள வாங்க சாமி அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மாதரா தாம் இறந்த இடவகையில் தனி புகுதோம்னாரு. நாங்கள் வடதேசத்திலிருந்து வரோம், பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஆத்திமரத்தடையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அப்ப சாமி எங்கிருந்து வந்தார் அப்படின்னா திருமலையிலிருந்து தான் வந்தார், சிறுத்தொண்ட நாயனாருடைய வீட்டுக்கு தான் சொல்றாரு. சித்தமலை திருமலையில் நின்றணைந்தார் என்று சொல்லி அந்த புராணத்தில் வருது. சித்தனைகள் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார் என்று சொல்றார். அப்பர் சுவாமிகள் இம்மலையில் தாழ்வணைந்த குறிப்பினால் கையிலையனில் வீற்றிருந்த பெருங்கோலம் காணுவது காதலித்து அந்த யாத்திரை புறப்பட்டார். அப்பர் சுவாமிகள் கைலாய யாத்திரை எங்கிருந்து ஆரம்பிச்சார் அப்படின்னா காலத்தில் இருந்துதான். சரிங்களா? காலத்தியான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே அப்படின்னாரு. அவருக்கு காலத்திலேயே வந்து கைலாய தரிசனம் கிடைச்சிருச்சு. அங்கிருந்து யாத்திரை புறப்படுறார். ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய நம்பிகளும் இங்கு நின்று திருக்கையிலேயே பாடி அருளினர். 2 பேரும் கைலாயத்தை பாடுறாங்க இல்லைங்களா? சுந்தரமூர்த்தி சாமிகளும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் காலத்தையே தாண்டவே இல்லை. அவங்க காலத்தில் இருந்தபடியே கைலாயத்தை போற்றி வணங்குறாங்க. அர்ச்சுனர் கைலைமலை சாரல் கேட்ட வரத்தை அவரே தினனராக இங்கு பெறப்போகின்றார் என்ற குறிப்புகள் எல்லாம் இங்கு திருமலை என்ற பெயரால் கூறினார். அர்ஜுனன் கைலை மலையில கேட்ட அந்த வரத்தை தின்னனாராக இப்ப பெற போறார். சாமிக்கு சாமி வந்து நேரில் பார்த்து அர்ஜுனன் என்ன கேட்டான்னா, ஆஸ்பதாஸ்திரம் வேண்டி தவம் இருக்கிறான். அப்படி தவம் இருக்கிற பொழுது முகாசுரன் என்று சொல்லி ஒரு பன்றியினுடைய உருவத்தில் ஒரு அரக்கன் வந்து அவனை தாக்க வருகின்ற பொழுது தவ வலிமையினால அவனும் தெரிஞ்சுக்கிறான். சாமி வந்துடுறார். சாமி அம்பாலோட வேடுவ உருவத்தோட வரார். அதாவது சொல்றோம் இல்லைங்களா, கிராத வேடம் சொல்லி. கிராத வேடம்னா வேடுவருடைய உருவத்தோட பெருமான் வராரு, அம்மா வேடுவச்சியா வர்றாங்க. 2 பேரும் வருகின்ற பொழுது அந்த பன்றியை 2 பேரும் ஒரே நேரத்துல அம்பு விட்டு தாக்குவாங்க. அப்பதான் 2 பேர்த்துக்கு சண்டை வந்துடுது. அர்ஜுனன் வந்து தவத்துல இருந்து அவனுக்கு தெரியுது தனக்கு வரக்கூடிய துன்பம்.
அப்படியே அந்த அம்பு விடுகின்ற பொழுது சாமியும் அம்பு விடுறாரு, அர்ஜுனன் அம்பு விடுறாங்க. 2 பேர்த்துடைய அம்பும் ஒரே நேரத்தில் விழும், பன்றி இறந்துடும். அப்ப வந்து சாமி என்ன சொல்லுவார்னா, பன்றியை கொன்றது நான் தான், ஆனா நீ வந்து பன்றியை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதே அர்ஜுனன் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து சத்திரிய வம்சத்துல வந்தவன், எங்கோட போட்டி போறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஏன்னா சாமி வேடுவரா தானே இருக்கிறார், வந்த சாமி அவனுக்கு தெரியாது. அதனால நான் தான் பன்றியை கொன்றேன், நீ வேடுவன் தானே, பன்றி எடுத்துக்க நீ அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லுகின்ற பொழுது 2 பேருக்கு சண்டை வந்துடும். மற்போர் புரிவாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போடுவாங்க. சாமிக்கு வந்து அர்ஜுனனை தழுவணும்னு ஒரு ஆசை. பூஜை பண்றதுல பஞ்சபாண்டவர்களே பூஜை பண்ணது அர்ஜுனன் தான். 5 பேரும் பண்ணாங்க, இருந்தாலும் அர்ஜுனன் மேல சாமிக்கு கொஞ்சம் பிரிய அதிகம். அப்படி கட்டி பிடிச்சு சண்டை போடுகின்ற பொழுது தாங்க முடியாம காண்டிபத்தால அடிக்கிற பொழுது அந்த அடி அவனுக்கே படும். இது நடந்தது கடுத்துருத்தின்னு சொல்றாங்க. கேரளா மாநிலத்தில் வைக்கத்துக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கடுத்துருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. வைக்கம், கடுத்துருத்தி, ஏற்றமானர் 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கு. அது கடுத்துருத்தியில் நடந்ததா அங்கே தமிழில் எழுதி போட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை வந்து அங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க, அடியேன்னு பார்த்துருக்கிறேன். கடுத்துருத்தியில் இது நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்தது சாமின்னு தெரிஞ்சுக்கிறான் அர்ஜுனன். தெரிஞ்சதுக்கு பிறகு அஸ்திரம் வேண்டாம், பாசுவஸ்திரம் வேண்டாம், முக்தி கொடுன்னு கேட்கிறான். அப்படி முக்தி கொடுன்னு கேட்கிற பொழுது சாமி என்ன சொல்றாருன்னா, இந்த பிறப்புல நீ வந்து என்னை வேடுவன் சொன்னதுனால அடுத்த பிறப்பில் நீ வேடுவனாக பிறந்து அதற்கு பிறகு திருவடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதற்கு அதான் கண்ணப்பராக திருக்காலத்து மலையில அவதரித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தல புராணத்தில் தான் இருக்கு, பெரிய புராணத்தில் இந்த அளவுக்கு இல்லை. பெரிய புராணத்தில் குறிப்பா மட்டும் இருக்கு. என்ன சொல்ற, முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு. போன பிறப்பு அப்படியே சொல்லப்பட்டது ஒரே ஒரு சரீரம் தான். எதுனா கோச்சங்க சோழனார் சரீரம் தான். போன பிறப்பில் என்னவா இருந்தார், சிலந்தியா இருந்தார் அப்படிங்கிறது போன பிறப்பை பத்தி அப்படியே முழுமையாக சொல்லப்பட்டது அந்த ஒரே சரீரம் தான், வேற எங்கேயும் கிடையாது. அது திருமலை இதுல சுந்தரருடைய வரலாற்றில் வரும். திருமலையில வந்து சாமிக்கு அணக்கு தொண்டராக இருந்தார் அப்படிங்கிறது. மற்றபடி எந்த இதுலயும் ஞானசம்பந்தரை பத்தி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பு மட்டும் வரும். பண்டு திருவடி மறவா பான்மையோர் அப்படின்னு வரும். போன பிறப்பிலேயே பெருமான் திருவடி மறவாது இருந்தவர். அப்பர்சாமலை பற்றி வருகின்ற பொழுது வரும். என்ன எப்படி வருதுன்னா, முன்னமை முனியாகி இணையடைய தவம் முயன்றான் அப்படின்னு சொல்லி வரும். அது மாதிரி ஒரு குறிப்பாக தான் வரும். என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறது முழும்போது வராது. கோச்சங்க சோழ நாயனார் சரீரத்தில் முழுசா வருது. அது ஒரு சில சரீரங்கள்ல தான் அந்த மாதிரி வருது. மலையும் சாரலும் சோலையும் பார்க்கிறார். மலையை பார்க்கிறார், அப்புறம் சாரல், மலை சாரல், சோலைகளை எல்லாம் பார்க்கிறார். தினனாரது பசி, தாகம், இழைப்பு முதலியவற்றை மறைப்பித்து அவரது உள்ளத்தை கொள்ளை கொண்டு சொல்றாரு. இப்ப அவருக்கு என்னன்னா, பசியோடு இருக்கிறாரு, ரொம்ப தாகம், ஏன்னா நீண்ட தூரம் ஓடி வந்து அந்த பன்றியை கொண்டிருக்கிறார். இப்ப அந்த மலையை பார்த்த உடனே அவருக்கு எல்லாமே மறந்து போச்சிருப்போம். என்ன சொல்றாரு அப்படின்னா, தண்ணீர் குடிக்கிறதுக்கு வந்தவர் அது ஒரு மலை ஒன்று தெரியுதா, அந்த மலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நானன் கேட்கிறாரு. இப்ப நானன் தான் சொல்றான் அந்த மலை என்ன, அங்க யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நானன் தான் சொல்றான். இதுதான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனை கேட்டுச்சு. ஆனாலும் அந்த திருவாரூர் தேவார் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து சரியான இடம் எதுன்னா இதுதான். இதுவரைக்கும் அவருக்கு வந்து தினனாருக்கு வந்து குடுமி தேவர்னா யாருன்னு தெரியாது, அவர் எங்க இருப்பார்னு தெரியாது, காலத்தில் குடுமி தேவர் இருக்கிறது எதுவுமே தெரியாது. இனிமேல் தான் தெரிய போகுது. இந்த பாட்டு தான் அதுங்க, அருமையான திருப்பாடல் இது. இப்ப தினனார் சொல்றார், நானனே தோன்றும் குன்றில் நன்னுவோம் என்ன, நானன் காணனி போதில் நல்ல காட்சியே காணும், இந்த சேனுயர் திருக்காலத்தை மலைமிசை எழுந்து செவ்வேல் கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான். கோணமில் குடுமிதேவர் இருப்பர் அப்படின்னா, கோணமில் குடுமிதேவர்னா நம்ம எப்படி பொருள் எடுக்கணும்னா, குற்றமில்லாத குடுமிதேவர்னு எடுக்கக்கூடாது. அவருக்கு என்ன குற்றம் இருக்கு, நம்ம குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய குடுமிதேவர். நமக்கு என்ன குற்றம், ஆணவ மலம் தான் நமக்கு இருக்கக்கூடிய குற்றம் இல்லைங்களா. அதையெல்லாம் யார் நீக்க முடியும், குடுமிதேவர் தான் நீக்க முடியும். அருமையான பாட்டு. நானே தோன்றும் குன்றில் நன்னுவோம். இப்ப பசியெல்லாம் மறந்து போச்சு, தாகம் எல்லாம் எதுவும் இல்லை. இப்ப பெருமானுடைய இந்த திருக்காலத்து மலையை பார்த்த உடனே அவருக்கு எல்லாம் போயிடுச்சு. அதான் நானே முன்னே தோன்றும் குன்றின்கண் சேர்வோம் என்று திறனார் சொல்ல, அது வரைக்கும் அவருக்கு அந்த குன்று தான் காலத்தின் மலை அப்படின்னு தெரியாது. நானன் சொல்ல, நீ அங்கே காண போவாயாகில் நல்ல காட்சியை காணப்படும் அப்படின்னார். நல்ல காட்சியை காணப்படும். சேனில் உயர்ந்த திருக்காலத்து மலையின் மேல் எழுந்து செம்மை வர கோணம் இல்லையாக செய்யும் குடுமிதேவர் இருப்பார். கோணம்னா நமக்கு குற்றம், குற்றத்தை எல்லாம் இல்லையாக செய்யக்கூடிய
குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்றான் அவன். அதை தோன்றும் குன்றில் முதலில் கண்ணுக்கு புலப்பட்டது குன்றின் உயர்ந்த சிகரமாதலில் அது அவரை கவர்ந்தது என்று சொல்லி சொல்றார். அதாவது காண்பதற்கென்று நீ போவாயானால் இந்த இவ்வகை இடங்களுக்கு போதுவார் பலரும் போய் வந்த மட்டில் அமைவரே அன்றி அங்குள்ள சிறப்புகளை காணாமலே வருவர் என்பது கண்கூடு. எல்லாரும் போறாங்க, பார்க்கறாங்க, வர்றாங்க. ஆனா இவரு போனா இனிமேல் வரப்போறதில்லை. அதனால சிறப்பு நோக்கி காணனி போதில் நல்ல காட்சியை காணலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இது சொல்றான். அதில் நன்னுவோம் என்று தன் தலைவன் கோர அவ்வானைக்குட்பட்டு உடன்படும் நாணன் அவ்வாறு நீ காணும் பொருட்டே செல்வாயானால் ஏனையோர் போல் அல்லாது நீ காணும் சிறப்பு இன்னதென்று கூறுவானாகி அது நல்ல காட்சியே என்று சொல்லி சொல்றான். அது சிறப்பு நோக்கி நல்ல காட்சி. நல்ல காட்சினா பெருமானுடைய திருக்கோலம் தான் நமக்கு நல்ல காட்சி இல்லைங்களா? வேற என்ன அதை விட இருக்கு? கண்ணிலால் அவர் நல் விழா புலி முகண்டார்கள். இந்த மண்ணுலகத்தில் பிறந்தவனுடைய 2 பயன் என்னன்னா, முதல் அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, இரண்டாவது விழா காலத்துல பெருமானை பார்ப்பது. அதுதாங்க மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியாகமை அமது செய்வித்தல். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள் அப்படின்னாரு. எல்லாம் பெரியவங்க சொல்றாங்க, சாமியை மட்டும் தேர்ல பார்க்கறதுன்னு இருக்குது பாருங்க. தேர்ல சாமியை பார்க்கறது 1 கோடி புண்ணியங்கள். 1 கோடி முறை கோயில்ல சாமி கும்பிட்றதுக்கு சமம் பெருமான தேர்ல வச்சு பார்க்கறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. திருச்சிராப்பள்ளி ராகவையா சொல்றாரு. ஆமா, தேர்ல மட்டும் சாமியை பார்க்கறது அவ்வளவு சிறப்பு. என்னைக்காவது சாமி தேர்ல வராருன்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க கூடாது. வீதியில பெருமான வணங்கும். சாமி நமக்காகத்தான் தேர்ல வர்றார், நம்மை உய்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்ல வர்றார். அவர் வந்துட்டு போறார் அப்படின்னு நாம இருக்கக்கூடாது. அவ்வளவு சிறப்பு. அதனால தேர் அப்படிங்கிறது பெருமான் எழுந்தருளக்கூடிய முக்கியமான இடங்கள்ல தேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆலித்தேர் வித்தகனை அப்படின்னு சொல்லி நாம சொல்றது. திருவாரூர்ல தேர் வரப்போது 29ஆம் தேதி நினைக்கிறேன். 29ஆம் தேதி தேர் இந்த மாசம் தான். நல்ல காட்சியை காணும் அப்படின்னார். நல்ல காட்சிங்கிறது பெருமானுடைய காட்சி. நல்ல காட்சியாவது அகம்புறமாகிய காரணங்களால் எதனை காண வேண்டும் என்று நூல்கள் விதிக்கின்றனவோ அதனையே காணுதல். கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என்று சொல்லி அங்கமாலையில சொல்றது மாதிரி 2 புண்ணியத்துல 2 சொல்றாரு. அதே மாதிரி பதிகமும் அதே மாதிரி வரும். பூம்பாவை வரலாறு வருகின்ற பொழுதுதான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் சேக்கிழார் பெருமான் அங்க சொல்றாரு நமக்கு. அதே மாதிரி பதிகத்திலே அதே மாதிரி தான் வருது. மட்டிட்ட புன்னையங்கான மடமையலை கட்டிட்டம் கொண்டான் கவாலீச்சரம் அவன்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்தர வல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதிய பூம்பாவாய் அப்படின்னு. அட்டிட்டல்லாம் உணவு படைக்கிறது. பெரிய பயன் என்னன்னா, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு கொடுக்கறதுக்கு மேல ஒரு பயன் இந்த உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. இதுவரைக்கும் எதுவுமே இல்ல. சைவத்துல பெரிய பயன் அப்படின்னா அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதுதான். அப்புறம் தான் அந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா முதல் பாட்டுல அடியார் அன்னம்பாளிப்பு மட்டும் சொல்லுவார். கீழே வர 9 பாட்டுலயும் விழாக்களை சொல்லுவார். மாசி கடலாட்டு காணாது போதிய பூம்பாவாய், பங்குனி உருத்திரநாள் காணாது போதிய பூம்பாவாய், தைப்பூசம் காணாது போதிய பூம்பாவாய், அப்புறம் மார்கழி ஆதிரை நாள் காணாது போதிய, இப்படி ஒவ்வொரு அந்த 10 விழாக்கள் வருதுல அந்த பதிகத்துல. அந்த 10 விழாக்களை இறைவனுடைய 10 விழாக்களை சொல்றாரு. பின்னாடி அடியார் அன்னம்பாளிப்பு ஒரு பாட்டுல சொல்றாரு. சிவப்புணிய உரை எப்படி எழுதுறாரு தெரியுங்களா? அடியார் அன்னம்பாளிப்பை செய்த ஒரு பாடலுக்கு இந்த 9 பாடல்கள் ஒத்ததுன்னு எழுதுறாரு. இறைவனுடைய விழாக்களை சொன்ன 9 பாடல் ஒத்ததுன்னு. வேற யாருக்கு அவ்வளவு எழுத தைரியம் வராது. நான் சிவப்புணிய உரையில் எழுதியிருக்கிறாரு, நான் படிச்சிருக்கிறேன். அதுக்காக சிவப்புணிய உரை படிக்கணும்ன்றது. யாரும் அந்த நுட்பத்தை சொல்ல முடியாது. அடியார் அன்னம்பாளிப்பை செய்யக்கூடிய ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை சொன்ன 9 பாடல்களுக்கு ஒத்ததுன்னு எழுதுறது. அவ்வளவு சிறப்பு சிவனடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது அப்படிங்கிறது. இது அதாவது சேனுயர் வானில் உயர்ந்து விளங்கும் என்று சொல்லி சொல்றாரு. என்னன்னா, தோன்றும் குன்றில் நன்னுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இது காலத்தி மலை என்று வாயினால் பேர் கூறினான் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அந்த காலத்தி வருகின்ற பொழுது நிறைய மலைகளை பார்க்கிறார். இந்த மலைகள் காலத்தி மலை யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இத்தனை மலை இருக்குது, இல்ல காலத்தி மலை அது பெருமான் இருக்கக்கூடிய காலத்தி எதுன்னு கேட்கிறார். அப்ப அடியார்கள் தான் சொல்றாங்க அதுதான் காலத்தி மலை அப்படின்னு சொல்லி அப்படியே விழுந்து கும்பிடுறார். தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுதும் பாரு சேக்கிழ பெருமான். தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மலையை வணங்குறார். பெருமான் இருக்கக்கூடிய மலையை முதல்ல வணங்குறார். அது ரொம்ப முக்கியம். மலைமிசை அது நல்ல காட்சி அப்படின்னு சொல்லி சொல்றார்.
மலைமிசை செவ்வேன் மலையினின்றும் வேரூன்றி முளைத்தது போல மேலெழுந்து செம்மை பெற என்று சொல்லி கோணமில் கோணத்தை இல்லையாக செய்யும் என்று சொல்லி சொல்றார். யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோணை என்று சொல்லி சிவஞான சித்தியார் 10ஆம் சூத்திரத்தில் சொல்லுது. நம்முடைய குற்றத்தை எல்லாம் இல்லையாக செய்யக்கூடியது யார்? சிவபெருமான் ஒருவன் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. பெருமான் ஒருவரால் தான் முடியும். குடுமி தேவர், குடுமினா உச்சி, குடுமி தேவரும் உச்சியில் இருக்கக்கூடிய பெருமான் உச்சி. மலையின் உச்சியில் இருப்பவர், தலையின் மேல் உச்சி இருப்பதால் தலைமயிர்கற்றை குடுமி எனப்படும் என்று சொல்லி காணவர் காலத்தி அப்பறை பெயரால் அறிந்து கும்பிட்டன்று என்று சொல்லி சொல்றார். வேதங்களில் முடிவில் நிற்பது அதர்வனம், அதன் சிரம் அதர்வ சிரசு என்று சொல்லி சொல்லுவாங்க. சிரசு அப்படின்னு சொல்லி அதர்வன வேதத்தை அப்படி சொல்றாங்க என்று சொல்லி சொல்றார். ஏனைவற்றையெல்லாம் கைவிட்டு மங்களம் செய்வனாய் சிவன் ஒருவனே தியானிக்கற்பாலன் என்று சொல்லி அதர்வசிகை முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். சிவன் ஒருவனே தியானிக்கப்பாலன் என்று சொல்லி, பெருமான் ஒருவன் தான் தியானிக்கக்கூடிய பொருள் என்று சொல்லி சொல்றார். மீண்டும் சொல்றார். ஆவதன் இதனை கண்டிங்கு அனைதொரும் வெண்மேல் பாரம் போவதொன்றுளது போலும் ஆசையும் பொங்கி மேல் மேல் மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையா நிற்கும் தேவரங் இருப்பதெங்கே போதென்றார் தின்னனார் தான். அதாவது இப்ப என்ன சொல்றாருன்னா, போயிட்டு இருக்கிறாங்க அந்த மலைக்கு போறதுக்காக அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. போக போக சொல்றாரு, இவ்வாறு ஆவது என்னை இம்மலையை கண்டு இவ்விடத்தை அணுகி செல்லும் தோறும் என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது அப்படிங்கிறார். அவரையும் தெரியாம எல்லாம் நடக்குதுங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் நடக்குது. அவரையும் தெரியாம என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது. அவருக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. யாருங்க? அந்த மலையை பார்த்த உடனேயே, இன்னும் சாமியை பார்க்கல, அந்த மலையை மட்டும்தான் பார்த்துருக்கிறார். அதை பார்த்த உடனே என் மேல் பாரம் ஒன்று. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சில நாளைக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப எனக்கு அப்படியே எல்லாம் ஒரு ஃப்ரீயா லேசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லைங்களா? அது மாதிரி தினனாருக்கு அந்த உணர்வு மேல வந்துருச்சு. அதை என் மேல் பாரம் குறைவது போல் அனுபவம் உள்ளதாகின்றது. ஆசையும் பொங்கி மேலும் மேலும் பொருந்திய நெஞ்சமும் வேறொரு விருப்பம் கொண்டதாக விரைந்து செல்லா நிற்கும். அங்கே தேவரது இருப்பிடம் எங்குள்ளது போவாயாக என்று தினனார் கூறினார். எத்தனை நாள் பழகினார் அவருக்கு தினனாருக்கு யாருன்னே தெரியாது. காலத்தினாதரை பத்தி இந்த பிறப்பில் அவருக்கு தெரியவே தெரியாது, பார்த்ததில்லை கேட்டதில்லை. இப்பதான் கேட்டார். அதை கேட்ட உடனேயே அவருக்கு அந்த ஒரு அன்பு பொங்குது. இனிமேல் இதுல இருந்து தான் ஆரம்பங்க. அவருடைய பாச நீக்கம் அப்படிங்கிறது இந்த பாட்டிலிருந்து தான் ஆரம்பம். இனி வரது எல்லாமே நாயனாருடைய ஒவ்வொரு செயல்களும் தன்னை மறந்து செய்யக்கூடிய செயல்களா இருக்கு. இந்த பாட்டிலிருந்து ஆரம்பம். என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது என்று சொல்லி ஆசையும் பொங்கி மேல் மேல் மேவிய நெஞ்சு வேறொரு விருப்புற விரையான். வேற எந்த விருப்பம் இல்லை. இப்ப அவருக்கு தண்ணி குடிக்கணுங்கிறது போயிடுச்சு, தாகமெல்லாம் போயிடுச்சு, சாப்பிடணுங்கிற பசி கிடையாது. ஒரே ஒரு பசி, தேவரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். குடுமி தேவரை பார்க்கணுங்கிற ஒரே பசி தான் இருக்கிறது. கண்டுங்கு அனைவரும் ஏற்பாட்டில் கூறியபடி பேசிக்கொண்டு இருவரும் மலையை நோக்கி நடந்து செல்கின்றார். ஆதலின் பேசிட்டே போயிட்டே இருக்கிறார். பேசி இன்னும் கொஞ்ச நேரம் பக்கத்துல போற வரைக்கும் தான் பேசிட்டு போறார். அப்புறம் பேசவே மாட்டார். அவ்வளவுதான், மறுபடியும் பேசுறதே கிடையாது. நானன் என்னென்னமோ சொல்லுவான், நானன் சொல்றதெல்லாம் காதலியே போட்டுக்க மாட்டார். சாமியை போய் பார்க்கிற வரைக்கும் தான் பேசிட்டு போறார். அதுக்கு மேல ஒரு 6 நாள் பேசுறதே கிடையாது. ஆமா, பேசுனதாக இந்த இடத்துல சாமி கிட்ட மட்டும்தான் பேசுவார். எல்லாமே அவருக்கு சாமி தான். போவது போலும் உள்ளது அடிபெயர்ந்து வைக்குந்தோறும் அவளுக்கு சிறிது சிறிதா என் பாரம் குறைவது போன்று அனுபவம் நிகழ்கின்றது என்று சொல்லி சொல்றார். அனைதோறும் மேல போக 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 ஆசையும் பொங்கி தோன்றும் குன்றில் நன்னுவோம் என்று முன்னர் எழுந்த ஆசையும் என்று சொல்லி சொல்றார். நெஞ்சும் விரையா நிற்கும் அப்படின்னார். மனவேகம் என்றபடி உடல் அடைவதன் முன்னே நெஞ்சு மிக விரைகின்றது. அவருக்கு முன்னாடி அவருடைய அன்பு வேகமா போயிட்டு இருக்குது. இது சொல்ற நானனும் அன்பும் முன்பு நலிவரை ஏறன் பின்னாடி வருதுங்க. நானனும் அன்பும் முதல்ல நானும் போறானா, நானனுக்கு முன்னாடி இவருடைய அன்பு அதுக்கு முன்னாடி போகுது. நானனும் அன்பும் முன்பு நலிவரை ஏற அப்படின்னு சொல்லி சொல்வார். பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் மாரி எப்படி நமக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய ஆணவ மரங்கள் எல்லாம் குறையுது அப்படிங்கிறது இந்த சரீரத்தில் ரொம்ப நல்லா சொல்றாரு. நெஞ்சும் விரையானுக்கு மனவேகம் என்று விட உடல் அணைவதன் முன்னே நெஞ்சு மிக விரைகின்றது என்று சொல்லி காண வேண்டும் என்னும் ஆசையை என்று இன்னதென்று அறியப்படாத மற்றொரு விருப்பமும் இன்னதென்று உணர வாராமின் வேறோர் என்று சொல்லி சொல்றார். இதுக்கு காரணம் தான் முன்னை பிறவியின் தொடர்ச்சி பற்றி இவருள்ளத்தில் எழுந்தது. முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு. சண்டீஸ்வர நாயனார் கோணத்தில் வருது இல்லைங்களா? அதுதான் இந்த இடம். போன பிறப்பனுடைய தொடர்ச்சி தான்.
இல்லைன்னா இப்போ உடனடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. போன பிறத்தினுடைய தொடர்ச்சி தான். அதை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்று வள்ளுவ பெருமான் சொல்வது போல முன்பு செய்த அவத்தின் ஈட்டம் என்று சொல்லி பின்னாடி வருது. தோன்றும் குன்றின் அனுபவம் என்று முன்னர் எழுந்த ஆசை இவரால் காரணம் அறியப்பட்டதும் இங்கு உறும் வேறு ஒரு விருப்பம் காரணம் அறியப்படாதும் என்று சொல்லி சொல்றார்கள். தேவர்னா நானன் சொல்லியதனால் இவர் அறிந்த குடுமி தேவர், அங்கு தேவர் எங்கே இருப்பது என்று சொல்லி மலையில் அவர் இருப்பதாக குறித்த இடம் என்று சொல்லி சொல்றார். தத்துவ தாத்துவியங்களாகிய 96 தன்னின் வேறாக கண்டு கடந்தங்கள் உடலுடைய கருவிகரணங்கள் பாரமாக காணப்பட்டு கடல், அதாவது தத்துவங்கள் 36, அப்புறம் மொத்தமா தாத்துவியங்கள் அப்படின்னா 96 தாத்துவியங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே அப்படியே அவரையும் அறியாம எல்லாம் அப்படியே கலந்து போகுது. அதான் சொல்றாரு. இந்த பாரம் குறைய குறைய இறைவனை அணையும் ஆசையும் மிகும். அதுவரை ஆணவத்தோடு ஒன்றித்து நின்று அறிவிழந்த உயிர் அதன் விவரப்படைந்து விட்டு பின்னர் மெய்ஞான தானுவினோடு ஒன்றித்து நிற்க தலைப்படும் என்று சொல்லி சொல்றார். 96 தாத்துவங்களை பத்தி நாவுக்கரசு பெருமானும் பாடியிருக்கிறார். துருத்தியாங் குரம்பை, குரம்பைனா உடம்பு இல்லைங்களா? துருத்தியாங் குரம்பை தன்னில் 90 அறுவர் நின்று விருத்திதான் தருக என்று வேதனை பலவும் செய்ய வருத்தியால் வல்லவாறு வந்தடைய நின்றார் அருத்தியாக்கு அன்பர் போலும் அதிக வீரட்டனாரே என்று சொல்லி இந்த தத்துவ தாத்துவங்கள் நம்மளை என்ன செய்யுது, அப்படியே பெருமானை அடைய விடாம உலகில் இன்பங்களை நம்மளை இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றார். வருத்தியால் வல்லவாறு வந்தடைய நின்ற அருத்தியாக்கு அன்பர் போலும் அதிக வீரட்டனாரே என்று சொல்லி திருவிதிகை வீரட்டான பதிகத்துல பாடுறாரு. இவ்விளைவின் தன்மை இப்பாட்டில் திண்ணனார் தம் அனுபவ நிலையை கூறும் வகையால் குறிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்றார். 97வது திருப்பாட்டாக அமைந்த தெய்வீக அமைப்பும் காண்க. 96 தாத்துவங்களை சொல்லக்கூடிய இந்த 96 தாத்துவங்களை எல்லாம் கடந்து இப்ப 97வது பாட்டுல இதை ஒரு தெய்வ அம்சமா சொல்றாரு. சேக்கிழார் பெருமானுடைய ஒரு தெய்வ கவிநலம் அப்படிங்கிறது பாருங்க. 96 தாத்துவங்களை கடந்து மேல போக போறாரு. அது 97வது பாட்டுல நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய அவதாரத்தை எத்தனை பாட்டுல சொன்னார்? 12வது பாட்டுல சொன்னார். ஏன்னா முருகப்பெருமானை வேண்டித்தான் இவர் பிறக்கிறார் இல்லைங்களா? நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை நாகனுக்கு. முருகப்பெருமானை வேண்டி பிறந்ததுனால் அதை எத்தனாவது பாட்டுல சொல்றாரு? அவருடைய அவதாரத்தை 12வது பாட்டுல சொல்றார். ஆமா, 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் என்று சொல்லுவது போல இதெல்லாம் இயற்கையா அமைந்தது. பல இடங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஆகமங்கள் 28 அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூல தேவநாயனாருடைய வரலாற்றை 28 பாட்டுல முடிக்கிறார் சேக்கிழார் பெருமான். எண்ணி வச்செல்லாம் பாடல, அப்படி பாடினாரு. 28 பாட்டுல முடிஞ்சிருச்சு. ஆகமங்கள் ஆகம முறைப்படி அம்மா பூஜை செய்தது 51வது பாட்டுல பாடுறாரு திருக்குறிப்பு நாயனார் குணத்துல. எண்ணில் ஆகமம் இயம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரை தருள 51வது பாட்டுல வரும். 51 அட்சரங்களுக்கு யாரு? அம்மா தான் இல்லைங்களா? 51 அட்கரக்காரின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் இயல்பாகவே அமைய பெற்றதே ஒழிய சேக்கிழார் பெருமான் பார்த்தெல்லாம் ஒன்றும் பாடல. அது மாதிரி 96 தத்துவங்களை கடந்து அவர் போக போற நிலையை சொல்லுகின்ற பொழுது 97வது பாட்டுல இயல்பா அமைஞ்சிருக்கு. உரை செய்து விரைந்து செல்ல அவர்களும் உடனே போந்து கடைவலர் கலையன் முத்தும் காரைகள் குரடும் சந்தும் வரைதரும் அணியும் பொன்னும் வைரமும் புலினந்தோறும் திரைகள் முன் திரட்டி வைத்த திருமுகலியனை சார்ந்தார். திருமுகலி பொன்முகலி ஆற்றுக்கு போறாங்க. சொல்லி விரைந்து செல்ல அவ்விருவரும் கூடவே சென்று கரையில் இருமருங்கும் ஓங்கி வளரும் மூங்கிலின் முத்துக்களையும், அப்புறம் மூங்கிலுடைய முத்துக்கள், கார் அகில் கட்டைகள், சந்தன மரங்கள், மலையில் விளையும் வேலைய மணிகளையும் பொன்னையும் வைரத்தையும் மணல் குவியல்களில் எங்கும் அலைகளால் முந்தரட்டி சேர்த்து வைத்த திருமுகலை ஆற்றினை அடைந்தார்கள். திருமுகலை தாண்டி தான் அதுக்கு பக்கத்துல தான் கோயில் இருக்கு. திருமுகலைக்கு போயிருக்கிறாங்க. திருமுகலை ஆற்றினை அடைந்தார்கள். கரைவலர் கலையின் முத்துனர் முகலையின் இருகரையத்திலும் மூங்கில்கள் உயர இருக்கிறது. மூங்கில்கள் முத்து தோன்றக்கூடிய இடம் மூங்கில் ஒன்று. ஆணையினுடைய கொம்பு மூங்கில், இப்படி இன்னொன்னு கடல், இன்னொன்னு சொல்லுவாருங்க. அதாவது விரல்மண்ட நாயனாருடைய குணத்துல 4 வகையான முத்துக்கள் சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். இந்த 3 முத்தை சொல்லிட்டு இதை எல்லாத்த விட உயர்ந்த முத்து எங்களுடைய பெண்களுடைய பல் வரிசை அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆமா, மலைநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பல்வரிசை அப்படின்னு சொல்லுவார். இந்த முத்துக்கள் எல்லாம் தோற்கக்கூடிய அளவுக்கு அந்த முத்துக்கள் இருக்கு என்று சொல்லி விரல்மண்ட நாயனாருடைய புராணத்துல வரும்.
அப்படி ஒரு சுவையா இருக்கு. கரைவளர் கலையின் முத்தம் என்று சொல்லி முகலையின் இருகரையிலும் மூங்கில்கள் உயர வளர்ந்திருக்கிறது, அவற்றின் முதிர்ந்தவற்றை விளைந்த முதிர்ந்த முத்துக்களை ஆறு அடித்து வந்தது என்று சொல்லி சொல்றாரு. காரகில் புரடு சந்தமாரகிலோடுன்னு நம்ம அந்த தேவாரத்தில் வருவது போல சந்தன மரங்கள், அகில் மரங்கள், தேக்கு மரங்கள் எல்லாம் நிறைந்த காடு, அதனுடைய கட்டைகள் எல்லாம் அப்படியே அந்த ஆற்றிலே அடித்துக் கொண்டு வருகிறது என்று சொல்லி சொல்றாரு. புரடுனா கட்டைகள். ஆத்துல தண்ணி வரும் பொழுது பார்க்கலாம், நம்ம சின்னாத்துல பார்க்கலாம். சின்னாத்துல தண்ணி வந்ததுன்னா கட்டையெல்லாம் சின்ன சின்ன கட்டையெல்லாம் நிறைய அடித்துக் கொண்டு வரும். வரைதருமணி முத்தும் பவளமும் வைரமும் ஒளிந்த ஏனைய மணிகள் என்று சொல்லி சொல்றார். வைரனும் வெளியல் மிகுதியும் குணத்தில் குறைவும் உடைத்தாதலால் சொல்றார். திரைகள் முன் திரட்டி வைத்த சலசலி என்று அலைந்து ஓடும் அருவி நீரால் மணல் குயில்களும் அவற்றின் ஓரத்தில் அவற்றின் மென்மை வன்மை கேட்டபடி மணி பொன் முதலியனமும் வரிசை பெற சேர்த்து வைத்த என்று சொல்லி சொல்றார். முத்துமா மணிகளும் ஏத்துமா முகலியின் கரையனில் என்று சொல்லி ஆருடைய விளையாருடைய தேவாரத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கு. திரட்டி வைத்த திருமுகலினர் அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செரிகின்ற தீவனைகள் எல்லாம் நெறி நின்று நண்புகள் சேர் காலத்தின் அதன் அடிபணைந்து பொன்முகலை ஆடுதலும் போம் என்று சொல்லி கைலை பாதி காலத்தை பாதியில் நக்கீர தேவநாயனர் பாடல். பொன்முகலில குதிச்சோம்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே செய்த வினைகள் எல்லாம் போயிடும். அப்படின்னு நம்ம குளிக்கிற மாதிரி சூழல் அங்கே இல்லை. ஏன்னா இப்போ தண்ணி நிறைய போச்சுன்னா குளிக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு தண்ணீர் இல்லை. அதான் சொல்றேன். கைலை பாதி காலத்தை பாதியில அந்தாதியில சொல்றார். அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செரிகின்ற தீவனைகள் எல்லாம் நெறி நின்று நன்முகில் சேர் காலத்தினாதன் அடிபணிந்து பொன்முகலை ஆடுதலும் போம் அப்படின்னு. பொன்முகலையில குளிச்சா ஒரு முறை அதெல்லாம் போயிடும் என்று சொல்லி சொல்றார். தன்னை அணைந்து தன்னுள் படிந்தோர் சிவபூசை செய்து முக்தி பெற்று உய்யும் பொருட்டு பூசைக்குரிய பொருள்களாய் நறும்புகையூட்டாகிலும் அரைத்து மெய்ப்பூச்சிட்டு சார்த்த சந்தனமும் மஞ்சன புலையிலும் அக்கிய நீரிலும் இடமணிகளும் இதெல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறது. பூசைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறது பொன்முகலை ஆறு. நம்ம காவிரி ஆற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது பூசைக்கு தேவையான பொருள்களை கொண்டு வருது. அது பூசையே பண்ணுது. அது நம்ம காவிரி. ஆமா, வம்புலாமலர் நீரால் வழிபட்டு செம்பன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எவ்விரான இளைஞலின் ஏன் பொன்னி கும்பர் நாயகருக்கு அன்பரும் முக்குமால் அப்படின்னார். ஒரு அடியாருக்கு இணையா சொல்றார். ஒரு அடியார் எப்படி பூ நீர் கொண்டு பெருமானை வழிபாடு செய்வாங்களோ அது மாதிரி பொன்னி நதி காவிரி. அப்படின்னா நல்ல மழை காலங்கள்ல நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது நிறைய மலர்கள் எல்லாம் அதுல அடித்துக் கொண்டு வருமா. அப்படி வரக்கூடிய மலர்கள் எல்லாம் பெருமான் திருவடிக்கு தானே போய் சேரும். அப்பெல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் ஒண்ணு இருக்காது. அப்படி ஆற்றங்கரை ஓரத்துல சாமி இருப்பார். அந்த நீரில் வரக்கூடிய மலர்கள் எல்லாம் அப்படியே பெருமான் திருவடியில் போய் விழுகும். அப்ப எப்படி இருக்குதுன்னா பூவும் நீரும் கொண்டு யார் வழிபாடு செய்வா? அடியார்கள் தானே வழிபாடு செய்வாங்க. அது மாதிரி இருக்குங்கிற சேக்கிழ பெருமான். வம்புலா மலர் நீரார், இது மனம் மிகுந்த மலர்களாம். சாமிக்கு மலர் நம்ம போடுகின்ற பொழுது மனமுடைய மலர்கள் போடணும் அப்படிங்கிறார்கள். இருந்தா போல, இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் பார்க்கிற எண்ணில் சிவாலயத்து எவ்விரான இறைஞ்சலின் ஈர் பொன்னி கும்பர் நாயகருக்கு அன்பரும் முக்குமார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த நாட்டு சிறப்புல சொல்றார். அது மாதிரி இங்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அகில் சந்தனம் இதெல்லாம் அடித்துக் கொண்டு வருது. அதையெல்லாம் எடுத்து அடியார்கள் சாமிக்கு சாற்றுவதற்காக என்று சொல்லி சொல்லுது. இது பொன்முகலைக்கு அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீகாலத்தி புராணத்துல இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம்னு நம்முடைய நம்பிகளுடைய தேவாரம் சொன்ன மாதிரி தன்னை அணைந்தாருக்கு அந்த முக்தியே அன்றி இம்மை நலங்களையும் தருதல் பொருட்டு இந்நதி முன் மணியும் பொன்னும் முதலியவற்றை திரட்டி வைத்திருக்கும் என்றது குறிப்பு பொருளும் காண்க என்று சொல்லி அது பெருமான வழிபாடு செஞ்சா என்ன ரெண்டும் கிடைக்கும். இம்மை பயனும் கிடைக்கும், மறுமை பயனும் கிடைக்கும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். அம்மையை சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. சிவலோகம் போறதுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க. யாரை வழிபாடு செய்யணும்? பெருமான போற்றி வணங்கணும். நின்னாவார் பிறரின்றி நீயான பரிகத்தில் சொல்றாரு அப்பர் சாமிகள். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானா எண்ணினல்லால் ஏழையன் என் சொல்லி ஏத்துகேன் என்ன. நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை. அப்ப இந்த உலகத்துல பூமியில புகழக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் ஒண்ணுதான். அதான் சொல்ல பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானா எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேன். அப்பர் சாமி அப்படி பாடுறாரு.
அவ்வளவு சிறப்பான பெருமான் இந்த உலகத்துல நம்ம பெருமானை மட்டும்தான் புகழ்ந்து பாடணும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கதன் கரையின் பாங்கோர் அணிநிழல் கேழல் இட்டு வாங்குவிற்காடன் தன்னை மரக்கடை தீக்கோல் பண்ணி ஈங்கு நீ நெருப்பு காண்பா இம்மலை ஏறிக்கண்டு நாங்கள் அணைவோம் என்று நானனும் தாமும் போந்தார். இப்ப பொன்முகல் யாருக்கு பக்கத்துல வந்தாங்க, வந்துட்டு காடனை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பன்றியை நீ வதக்கி பக்குவமா செஞ்சு வை அப்படின்னு சொல்லி 2 பேரும் மீண்டும் எங்க போறாங்க, மலைக்கு போறாங்க. இப்ப தண்ணீர் குடிச்சாங்கன்னு எந்த இடத்துலயும் வரல, ஆத்துக்கு பக்கத்தால கொண்டு வந்து தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல பன்றியை கொண்டு வந்து வச்சாச்சு. மீண்டும் அவர் தண்ணியும் குடிக்கல, இப்ப மீண்டும் மலைக்கு மேல போக போறாங்க, அந்த அந்த காலத்தின் மலைக்கு போறாங்க. அங்கதன் கரையின் பாங்கோர் அணிநிழல் கேளலிட்டு என்று சொல்லி இங்கு நீ நெருப்பு காண்பாய் என்று சொல்லி நீ நெருப்பு மூட்டி இதெல்லாம் பக்குவப்படுத்தி வை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க அவ்வாற்றின் கரையின் பக்கத்தில் ஒரு அமைதியான மரநிலையிலே பன்றியின் உடலை இடுவித்து வளைந்த வில்லேந்திய காடனை நோக்கி தினனார் சொல்றார், மரத்தினால் தீக்கடைக்கோள் செய்து இங்கு நீ நெருப்பு உண்டாக்குவாயாக. அப்பெல்லாம் தீப்பெட்டியெல்லாம் கிடையாது இல்லைங்களா, தீப்பெட்டியோ அல்லது நெருப்பு மூட்டக்கூடியது 2 குச்சியை நல்ல காஞ்ச விறகு 2 தேய்ச்சாங்கன்னா தீ வரும், அதுலதான் பருத்திக்கணும். அதான் தீக்கடைக்கோல் அப்படின்றதுக்கு பேருங்க. அதான் விறகில் தீயனன் பாலில் படுகை போல உறவுகோல் நட்டு உணர்வு கையற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அதான் சொன்னார். இப்ப கடைக்கோள் என்று சொல்லக்கூடிய அந்த தீ கடைக்கோள் மூலமா தான் தீ மூட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மரத்தினால் தீக்கடைக்கோள் செய்து இங்கு நீ நெருப்பு உண்டாக்குவாயாக, இந்த மலையில் ஏறி நாங்கள் கண்டு சேருவோம் என்று சொல்லி இந்த மலையில நாங்க சேருவோம் என்று சொல்லி சொல்றாங்க. நானனும் தாமும் சென்றார்கள். இப்ப நானனும் அதே மாதிரி நானன் போறான், கூட தினனார் போறார். தினனாரும் நானனும் அப்படி மலைக்கு மேல போறாங்க. காடன் என்ன செய்யறான், அந்த பன்றியை பதமாக வதக்க வேண்டும் என்பதற்காக தீக்கடைக்கோள் செய்து இப்ப அவன் பன்றியை பக்குவமா சமைக்க போறான். 2 பேரும் மேல போறாங்க. மரத்தீக்கடைக்கோள் என்று சொல்லி சொல்றார். வாய்ந்த மரக்கட்டையை நேர் செய்தல் என்று சொல்லி அக்னியின் கூறு அதிகமாக இருக்கின்ற மரத்தின் கொம்பை தீக்கடைக்கோளாக, அதுக்குன்னு மரங்கள் தனியா இருக்கு. மகாலிங்க ஐயர் உரையில சொல்றார், அந்த கடைஞ்ச உடனே தீப்பற்றக்கூடிய மரங்களும் இருக்கு. அதுல காய்ந்த மர கொம்புகளை எடுத்து ஒன்றோடொன்று உராய்ந்து தீ உண்டாக்குவது என்று சொல்லி அவங்க அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. விரைய கடைதலால் அது வெளிப்படும் என்றும் உள்ள தத்துவங்களை வேடர்கள் காட்சி அளவையால் அறிந்த உண்மை. இதனை இவர்கள் தமக்கு வேண்டிய போது தீ உண்டாக்க பயன்படுத்திக் கொள்வர் என்று சொல்லி யாகங்களில் அரணியில் தீக்கடைந்து எடுத்தல் மரபு. இப்படியெல்லாம் நெருப்பு காண்பாய் என்று சொல்லுகிற கண்டுனா நல்ல காட்சியை காணும் என்று சொல்லி சொல்றாரு. நாங்க மலைக்கு போய் குடும்பிதேவரை பார்த்துட்டு நாங்க வந்துடுறோம் என்று சொல்லி 2 பேரும் போறாங்க. அலிமிடை கரை சூழ் சோலை அலர்கள் கொண்டு அணைந்த வாற்றின் தெளிவுணல் இழிந்து சிந்தை தெளிவரும் தென்னனார்தாம் கழிவரும் மகிழ்ச்சி பொங்க காலத்தை கண்டு கொண்டு குளிர்வரு நதியுடேகி குடவரை சாரல் சேர்ந்தார். அப்படியே வண்டுகள் மொய்த்த கரையினை சூழ்ந்த சோலைகளின் மலர்களை தாங்கிக் கொண்டு, அந்த சோலைகள் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அணைந்த முகலையாற்றின் தெளிந்த புனலிலே இறங்கி சிந்தை தெளிதல் வருகின்ற திறனார் களி புரிவதற்கு ஏதுவாக மகிழ்ச்சி மேல்மேல் பொங்க திருக்காலத்து மலை கண்டுகொண்டே குளிர்ச்சியோடு வருகின்ற நதியின் ஊடே போய் உயர்ந்த மலைச்சாரல் சேர்ந்தனர். இந்த நதியை தாண்டி அப்படி மேல போறாங்க. களி புரிவதற்கு ஏதுவாக மகிழ்ச்சி மேன்மேல் பொங்க திருக்காலத்து மலையை கண்டுகொண்டே குளிர்ச்சியோடு வருகின்ற நதியின் ஊடே போய் உயர்ந்த மலைச்சாரலில் சேர்ந்தனர் என்று சொல்லி சொல்றார். அலர்கள் கொண்டிணைந்த ஆற்றின் என்று சொல்லி திருநாரை எதிர்கொள்வதற்கு மங்கள பொருளாகிய மலர்களை கொண்டிணைந்த என்று சொல்லி தினனார் வராரா. தினனார் வர்றதுனால அந்த ஆற்றுல மங்களமான பொருள் மலர்கள் எல்லாம் அப்படியே அடித்துக் கொண்டு வரப்படுகிறது. பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்களை நம்ம மலர் தூவி வரவேற்கணும் இல்லையா? அங்க வேற யாரும் இல்லை, அங்க இருக்கிறது பொன்முகலி மட்டும்தான் இருக்கு. பொன்முகலி யாரும் என்ன செஞ்சுதான் மலர்களை எல்லாம் அப்படியே அடித்துக் கொண்டு அவரை வரவேற்றது என்று சொல்லி அந்த நதியிலே அடித்து வரப்பட்ட மலர்கள் தினனாரை மலர் தூவி வரவேற்பது போல இங்க நமக்கு காட்சிப்படுத்தி கொடுக்கிறாரு. வண்டரை தில செலுமலர் பிறங்களும் மணியும் ஆரமும் முந்தி தந்தளை பல வளத்தோடு வருமுனல் தாழ்ந்து சேவடிதால தென்கரை கடல் பவளமும் பணிலமும் செலுமணி திரள் முத்தும் கொண்டிரட்டியும்
கோதமன் எதிர்கொள்ள கொள்ளிடம் கடந்தேறி என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல அந்த கொள்ளிட நதியை கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த நதியில் என்னென்னலாம் அடித்துக் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சேக்கட பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். முகலையாரும் மலர்களை வாரிக்கொண்டு வரும் இயல்புடையது என்று சொல்லி சொல்றார்கள். முழுமலர் திரள்களும் ஏத்துமா முகலையின் என்று சொல்லி தேவாரத்தில் ஆருடை பிள்ளையார் போறார். முதுமலர் திரள்களும் ஏத்துமா முகலை. அப்ப அந்த பொன்முகலை ஆற்றில் எப்பொழுது மலர்கள் அடித்துக் கொண்டு வரப்படும் என்று சொல்லி அப்ப அங்க நிறைய மலர் சோலைகள் நிரம்ப அந்த காலத்தில இருந்தது. தெளிவுணல் இணைந்து சிந்தை தெளிவுறும் என்று சொல்லி இந்த நீரனை தொடுதலாலே மயல் தீர்ந்து மனம் தெளிவும் என்று சொல்லி சொல்றார்கள். அந்த அந்த பொன்முகலை ஆற்றினுடைய நீரை தொட்டாவே நமக்கு மயக்கம் எல்லாம் தேர்ந்து தெளிவு கிடைக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. நம்ம போறோம், அந்த பொன்முகலை பார்க்கிறோம், அவ்வளவுதான், மீண்டாங்க நம்ம போறதில்லை. ஆனா பொன்முகலை ஆற்றினுடைய நீர் ஒரு முறையாவது குளிக்கணும். தெளிவுணெல்லாம் எந்நான்றும் தெளிவுடையது என்று சொல்லி சொல்றார். நாயனார் இவ்வரலாற்றினை அடைந்தது தை மாத மாதலில் அப்பருவம் இதில் தெளிவுடையதாய். தை மாதம் தான் அவர் முக்தி அடைஞ்சது இல்லைங்களா? அதனால தை மாதம் எப்பொழுதும் நல்ல நீர் வெள்ளப்பெருக்கு காலமா இருந்திருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. தின்னநாதம் ஏற்பாட்டின் இருவருள் இவர்தான் கண்டு கழிவரும் மகிழ்ச்சி பொங்க அப்படின்னா மகிழ்ச்சியின் முதிர்ந்து அவசமாகிய நிலை என்று சொல்லி காலத்தை கண்டுகொண்டு என்று சொல்லி சொல்றார்கள். நதியின் குறுக்கே நதியை கடந்து 2 பேரும் போறாங்க. இப்ப நாயனார் போய் சேர்ற நேரம் என்ன அப்படின்னா மதியம் 12 மணிங்க. வேடர்களுக்கு ரொம்ப உகந்த நேரம் என்னன்னா 12 மணி தான். 12 மணி ரொம்ப ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. 12 மணி அப்படிங்கிறது சரியா 12 மணி கதிரவன் உச்சி அப்படிங்கிறது வேடர்கள் அதையத்தான் நல்ல ஒரு நிமித்தமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு செயலும் செய்வாங்க. இவருக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்ததும் அந்த கதிரவன் உச்சி நன்ன என்று சொல்லக்கூடிய மதிய நேரம் தான். இப்ப போய் சேர்ந்ததும் காலத்து மலையை போய் சேர்ந்ததும் அதே உச்சி பொழுதுல தான் போய் சேர்றார். கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை 5 ஆர்களி முழக்கம் காட்ட இது என்கொள் நானா என்றாக்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்களும் ஒரிகள் என்றான். இப்பதான் கேட்கிறான். 2 பேரும் போறாங்க. அப்படி 2 பேரும் செல்லுகின்ற பொழுது மதியம் 12 மணிக்கு தேவர்கள் அங்க பெருமானை வழிபாடு செய்யறாங்க. தேவர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது தேவ துந்துவிகள் தானே முழங்கும், இசைப்பார் என்று தானே இசைக்கும். இதெல்லாம் இருக்கு, சரீரத்தில் இருக்கு. தானே அந்த ஓசைகள் எல்லாம் முழங்குகிறது. ஓசைகள் முழங்குகின்ற பொழுது தின்னனார் கேட்கிறார், நானன கூட வர நானன, இது என்ன ஓசை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், அவனுக்கு தெரியாது. தேவர்கள் எல்லாம் உச்சி பொழுதுல வழிபாடு செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு நானனுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மலையில தேனீக்கள் நிரம்ப இருக்கிறது, அந்த தேனீக்களுடைய ஓசை தான் இந்த ஓசை என்று சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றான். ஆனா அப்படி அல்ல. அந்த நேரத்துல எப்படி கைலாயத்துல தேவர்கள் எல்லாம் உச்சி பொழுதுல பெருமானை வழிபாடு செய்ய வருவாங்களோ அதே மாதிரி காலத்திலையும் வருவாங்க. நமக்கு தெரியாது, அவர்கள் அருவமாக வருவாங்க. அவங்களுடைய உருவம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அவர்கள் அருவமாக பெருமானை வழிபாடு செய்வாங்க. அப்ப வழிபாடு செய்கின்ற பொழுது துந்துபிகளுடைய ஓசை கேட்கும். அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும், சிவ வாத்தியங்கள் முழங்கும். அந்த ஓசை தான் இப்ப என்னன்னு கேட்கிறாரு. அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் தேனீக்களுடைய ஓசை அப்படின்னு சொல்லிடுறான். அதான் அந்த பாட்டு. கதிரவன் உச்சி நன்ன ஞாயிறு வானவீதியின் உச்சி சேர தெய்வத்தன்மையுடைய பெரிய மலையின் உச்சியில் அதிர்கின்ற 5 தேவதந்து ஓசைகளும் கடல் முழக்கம் போல் முழங்க. அது எப்படி கேட்குதான்? ஒரு கடல் முழக்கம் போல முழங்குகிறது. அவ்வளவு பெரிய ஓசை அங்கு கேட்கிறது. அப்படி கடல் முழக்கம் போல முழங்க இது என்கொள் நாரணை, இது என்கொள் என்று கேட்ட தென்னனாருக்கு இம்மலையின் பெருந்தேனை சூழ்ந்து கொண்டு தேன் பொருந்திய மலர்களில் இருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து பின்பு பக்கங்களிலும் மேலே எழுகின்ற உலகாகிய ஒளி போலும் என்று சொல்லி நானன் சொல்றான். நானனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் சொல்றான். அவனுடைய நாணம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்றான். கதிரவன் உச்சி நன்ன பகலில் உச்சி போதாக என்று சொல்லி சொல்ற. அதாவது கதிரவன் உச்சி நன்னுவது அப்படிங்கிறது தான் வேடர்களுக்குரிய நல்ல நேரம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இது பற்றி ஆசிரியர் கதிரவன் உச்சி நன்ன என்றார். உச்சம் போதால் ஊரூர் திரி என்று சொல்லி அவருடைய நம்பிகள் தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கடும்பகற் போது என்று சொல்லி கலிக்காம முன்னத்திலே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் மால் வரையின் உச்சி என்று சொல்லி இங்கு தெய்வத்தன்மை குறித்தது என்று சொல்லி தன்மைத்தாலே என்று இம்மலை தன் காட்சி அளவில் இவர்வால் உலகாசை போக்கி வேறாசை விருப்பம் பொங்க விளைவித்தது. இந்த மலையை பார்த்த உடனேயே அவருக்கு இந்த உலக ஆசையெல்லாம் போயிடுச்சு. அந்த மலைக்கு போகணும்,
அந்த மலைக்கு போகணும், எனக்கு மேல பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது, இப்படியே பேசிட்டு வர்றார். தண்ணி குடிக்கணும், அந்த வதைக்கு வைத்திருக்கக்கூடிய பன்றியினுடைய இறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப அவர் மனசுல இல்ல, அதெல்லாம் போயிடுச்சு. மால் மயக்கம் என கொண்டு கடவுளிடத்து மால் விளைக்கு மலை என்று தேவுமால் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்லுவாங்க. மயக்கம் அப்படின்னா இப்ப நாமெல்லாம் எதுல இருக்கிறோம்னா உலகியல் மயக்கத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா தினநாராயணன் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறாரு, தேவுமால் கொண்டான் தின்னன் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்படின்னா தேவுமால்னா கடவுள் மயக்கம், பெருமாள் மேல அன்பு கொண்டிருப்பது என்று சொல்லி. உலகியல் மயக்கம், கடவுள் மயக்கம், இந்த ரெண்டு இருக்கு. அந்த 41வது பாட்டிலேயே ரெண்டை பிரிச்சாச்சு இல்லைங்களா. எப்ப அவர் வில்வத்தைய அந்த கன்னி வேட்டைக்கு புறப்பட்டாரோ அப்பவே அவருடைய சிவச்சார்பு ஆரம்பமாயிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. அந்த வேடர் சேரியினுடைய வாழ்க்கை 41வது பாட்டோட முடிஞ்சு போயிருச்சு, 40வது பாட்டோட முடிஞ்சு போயிருச்சு. 41வது பாட்டுல எப்ப கன்னி வேட்டைக்கு புறப்பட்டாரோ மீண்டும் அவர் அங்க போக போறது இல்ல. வந்தவர் தான், மீண்டும் வேடர் சேரிக்கு திருநாருக்கு போறதே இல்லை. அதனால சரீரத்தை ரெண்டா பிரிக்கிறார். சிவத்தோணி ஐயா உரையில ரெண்டா சொல்றார், ஒன்று உலகச்சார்பு, இன்னொன்று சிவச்சார்பு. நம்ம வாழ்க்கை அப்படிதான், நம்ம உலகில் இருக்கின்ற வரைக்கும் உலகச்சார்பு, எல்லாம் வேண்டாம் எனக்கு பெருமானுடைய திருவடி ஒன்றே போதுன்னு என்னைக்கு வரமோ அது சிவச்சார்பு. நம்ம வரப்போறதில்லைன்னு வச்சுங்க, அது வேற. ஆனா அப்படி ஒரு சிலருக்கு வரலாம் இல்லையா, பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வரும், எனக்கு எதுவும் வேண்டாம் பெருமானுடைய திருவடியே போதும், அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாய தன்னோடு வல்வினை இல்லை பார்த்தா சொல்றோம் இல்லைங்களா. நிறைய அந்த மாதிரி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சிவச்சார்புன்னு பேருங்க. இப்ப நாம் இருக்கக்கூடியது உலகச்சார்புல இருக்கிறோம். அந்த சிவச்சார்பு வந்தாச்சு அப்படின்னா எதுவுமே தெரியாது, நமக்கு யாரையும் தெரியாது, எதுவும் தெரியாது. அப்படிதான் தினனா இருக்கு. இப்ப அப்பா நாகன் தெரியாது, அம்மா தத்தை தெரியாது, வேடர் சேரி தெரியாது, எதுக்காக நம்ம வந்தோம் தெரியாது. எல்லாமே அவருக்கு பெருமான் தான். அதான் தேவுமால் கொண்டான் தின்னன் அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்றாங்க. நானன் போய் என்ன சொல்றான், தேவுமால் கொண்டான் தின்னன் வங்கினை பற்றி போக வல்லுடம்பு என்ன ஆனான். இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா நாயனாருடைய அந்த நிலையை பார்த்து அவன் போய் அங்க சொல்றான், வேடசேரியில போய் சொல்றான். அது இப்ப நாயனார் இருக்கக்கூடிய நிலை என்னன்னா அந்த நிலையில இருக்கிறார். இப்ப எதுவுமே அவருக்கு முன்னாடி நிக்கல. அதான் சொல்றாரு, கடவுள்மால் வரையின் உச்சி அப்படின்னு சொல்லி சொல்ற, தேவமால் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஓசை 5 தேவதுந்துவி என்று சொல்லக்கூடிய தேவவாத்திய ஓசை விசேடங்கள் 5 என்று சொல்லி இது சீர்காழத்தி புராணத்துல இதை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஓசை என்பன கிறிஸ்துவம் தீர்க்கம் முதலாகிய உச்சரிக்கும் வகை 5 என்று சொல்லி சொன்னார். கையிலையில் தேவர்கள் வழிபடும் உண்மை மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சையற்கான வீணையின் ஓசையும் என்று சொல்லி நமக்கு திருமலை சிறப்புலையும் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. பனி விசும்பில் அமரர் பணிந்து சோல் அனிதகோடி அணிமுடி மாலையும் என்று சொல்லி திருமலை சிறப்புல சொல்லப்பட்டிருக்கு. காலத்து மலை திரு கைலை மலையாம் என்பது முன்னர் திருமலை என்ற இடத்து. காலத்துக்கு கைலாயத்துக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. பெருமாள் இருக்கக்கூடிய திருமலை கைலாயம் எப்படி அதே மாதிரிதான் காலத்து மலை அப்படின்னு சொல்லி சொல்ற. இது என்கொள் நானா என்றாருக்கு நானா இது என் என்று தின்னனாருக்கு இத அவன் பதில் சொல்றான். இது பின்ன சில நேரத்தில் இறைவன் அருள் பார்வையால் அன்புரிமையாக தம்மையும் மறந்த நிலை பெறுகின்றார். ஆதலின் உலகனுடன் பேச்சொழிந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானுங்கிட்டையும் பேச போறதில்ல. இப்ப நானுங்கிட்டையாவது பேசிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமியை பார்த்த உடனே அவ்வளவுதான். அவரு நானுகிட்டையும் பேசுறது கிடையாது, யாருகிட்டையும் பேசுறது கிடையாது, எதுவுமே தெரியாது, எல்லாமே பெருமான் தான். அது அன்பே உருவமாகி இருக்கக்கூடிய நிலை. இம்மலை பெருந்தேன் அப்படி இவர் கேட்டது போல தேவதந்துவி கேட்க பெறும் புண்ணிய மசம் இல்லாதவன் நானன். அவன் எந்த ஓசையும் கேட்டான் அல்ல நாதலின் ஒலிகொள் என்ற ஐயத்தால் கூறினான். அவனுக்கு தெரியாது தேவர்கள் எல்லாம் 12 மணிக்கு காலத்தி பெருமானை வழிபாடு செய்வார்கள் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய துந்துபிகளுடைய இந்த தேன் பூச்சியினுடைய ஓசை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதனால அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் சொல்லிட்டான். ஆனா அந்த ஓசை அது அல்ல என்று சொல்றான். அது அவன் அவனே அறியாம சொல்றான். நல்ல காட்சியை காணும் அப்படிங்கறது அவன் அறியாம அவனுடைய வாக்கு வந்தது. அதை கோணவில் குடுமி தேவர் இருப்பர் அப்படின்னா குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவர். நம்முடைய குற்றம் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை. அதை யார் இல்லையாக செய்ய முடியும்னா அவர் தான் இல்லையாக செய்ய முடியும். தீதில்லா திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா. தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கினார் காதல் மாதரும் காட்சியில் கிடையாது. தீதில்லா திருத்தொண்ட தொகைனா திருத்தொண்ட தொகையில எந்த தீதும் கிடையாது. நம்ம தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை அப்படிதான் பொருள் எடுக்கணும்.
தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய நமக்கு என்ன தீமை? ஆணவ மலம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? திருத்தொண்ட தொகை பாடணும். ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் 376 திருப்பதிகம், நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பதிகம் 310, 385 ஞானசம்பந்த பெருமானது, நாவுக்கரசு பெருமானது 310, சுந்தரமூர்த்தி சாமிகளது 100, மொத்தம் 796 பதிகம் இல்லைங்களா? தேவாரம் மொத்தம் 796 பதிகம். இந்த 796 பதிகத்தை தினசரி நம்ம பாட முடியாது இல்லையா? இந்த 796 பதிகத்தையும் பாடினா, ஒரே பதிகம் பாடினா 796 பதிகத்தை பாடின பயன் கிடைக்கும்னா அதுதான் திருத்தொண்ட தொகைங்கிற சிவராகவையா சொல்றார். திருச்சிராப்பள்ளி சிவராகவையா 796 பதிகத்தையும் பாடினா ஒரே பதிகத்தில் அந்த பலன் வேணும்னா எதை படிக்கணுமா? திருத்தொண்ட தொகை படிக்கணும். நீங்க எந்த பதிகம் வேணாலும் ஒரு நாளைக்கு படிக்கலாம், ஒரு நாளைக்கு படிக்காம இருக்கலாம். திருத்தொண்ட தொகை கண்டிப்பா படிக்கணும். அதுதான் பெரிய சாமியே எங்க இருக்கிறார்? அடியார்கள் கூட தான் இருக்கிறார். 63 நாயன்மார்க்குள்ள தான் சாமியா இருக்கிறார். அதனால இறைவனை பற்றிய திருப்பதிகங்கள் 795. அந்த ஒரே ஒரு பதிகம் அடியார்களை பற்றியது. அந்த ஒரு பதிகத்துல பாடினாவே அடியார்கள் எல்லாரும் சாமி எங்க இருப்பார்? அடியார்களுக்குள்ளதான் இருப்பார் அப்படின்னு ஐயா சொல்றார். அதனால அந்த தைரியம் வேணும் நமக்கு, அந்த ஒரு நம்பிக்கை வேணும் நமக்கு இல்லைங்களா? அதான் முக்கியம். அப்ப கோணமில் குடுமி தேவர்னா குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவர். தீதில்லா திருத்தொண்ட தொகைனா தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. இது ரொம்ப முக்கியம் நமக்கு. தீமைகளை இல்லையாக நம்ம தீமை என்ன? நமக்கு இருக்கக்கூடிய தீமை இருக்கிறதே பெரிய தீமை என்னன்னா ஆணவ மலம் தான். நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிறப்புக்கு வித்தாக இருப்பதே ஆணவ மலம் தாங்க. ஆணவ மலம் தீர்ற வரைக்கும் நமக்கு பிறப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். எத்தனை பிறப்பு எடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது. அது நீக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா திருத்தொண்ட தொகை படிக்க சொல்றோம். அதே மாதிரி அதான் சேக்கடா பெருமான் சொல்லுவது அதாங்க. தீதில்லா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாரு. திருத்தொண்ட தொகைக்கு மட்டும் எத்தனை அடைமொழி சொல்றாரு தெரியுங்களா? தீதில்லா திருத்தொண்ட தொகை, அப்புறம் சுந்தர திருத்தொண்ட தொகை, தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை, அப்புறம் என்ன சொல்றாரு? சித்தநிலவு மெய்யடியார் சித்தநிலவு திருத்தொண்ட தொகை, மூலமான திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகைக்கு மாதிரி எந்த ஒரு பதிகத்துக்கு அத்தனை அடை சொல்லல. எல்லா பதிகம் இறைவனை பற்றியது, இந்த ஒண்ணுதான் அடியார்களை பற்றியது. ஆனா அதுக்கு தான் அத்தனை அடமொழி சொல்றாரு சேக்கடா பெருமாள். இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கிறதான் நான் சொல்றேன். இதெல்லா திருத்தொண்ட தொகைன்னு சொல்றாரு. அப்புறம் இது சுந்தர திருத்தொண்ட தொகைன்னு சொல்றாரு. அப்புறம் தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைங்கிறாரு. மெய்யடியார் சித்தநலவும் திருத்தொண்ட தொகைங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்ற? மூலமான திருத்தொண்ட தொகைங்கிறாரு. மூலமான சைவத்துக்கே மூலமானது திருத்தொண்ட தொகைன்னு சேக்கடா பெருமான் சொல்றாரு. வெள்ளானை சருக்கத்துல சொல்றாரு. வெள்ளானை சருக்கத்துல முதல் பாட்டே அதான், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானம் எழுந்தருடும் நம்பி அப்படின்னாரு சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது. அப்படியெல்லாம் நமக்கு அந்த தீதில்லா அப்படிங்கிறது என்னன்னா தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய. அதே மாதிரி கோணவில் குடுமி தேவர் அப்படின்னா நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவர் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கும் அவனை அறியாமலே உண்மை அவன் வாக்கில் வெளிப்பட்டு திறனாரை மேலும் இறைவனிடத்தில் ஈடுபடுத்தி செலுத்தியது. இது அவன் கூறிய 3வது உபதேச மொழியாயிற்று. என்னை இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து அப்படின்னு சொல்லி இம்மலையில் எழுந்தவர்களை பெரிய இன்பவழியாக இறைவனை சூழ்ந்து கொண்டு, அது கூட இம்மலை பெருந்தேன் அப்படிங்கறதுல கூட அவனை அறியாம சொல்லியிருக்கிறான். இறைவனை தேன் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அந்த குடுமி தேவரும் என்னங்க தேனாக இருக்கிற. தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா தானும் கெடாது, தன்னுள் அடைந்த பொருளையும் கெடாத பாதுகாப்பு. அதனால இறைவன் எப்படின்னா அவனும் தூயவன், அவன் தன்னை சார்ந்தவர்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியவன். இந்த சரீரத்தில் தான் வருது. மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னன்னு இதுலதான் வருது. மேவினார் பிரியமாட்டா விமலனார் அப்படின்னா மலமற்றவர். நல்ல சைவ சித்தாந்த கருத்து அங்க வருதுங்க. போனா திரும்பி வராத ஒரே இடம் இது அப்படின்னா பெருமான் திருவடி ஒன்றுதான். அதான் சொல்ற மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னன்னு சொல்லி அந்த கண்ணுல குருதி வருகின்ற பொழுது தினநாத் புலம்புவர். அப்ப வருந்தது இமலை பெருந்தேன் சொல்லி மலையில் எழுந்தருளிய பெரிய இன்ப வடிவாக இறைவனை சூழ்ந்து கொண்டு என்று சொல்லி சொல்றாரு. நெருங்கி வாழ்த்தி துதிக்கும் ஒலி என்று உண்மை பொருள்பட நிற்பதும் இறைவனை பெருந்தேனாக பாராட்டினர். அந்த இடைமறிதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாம. திருப்போவலில் மணிவாசக பெருமான் சொல்றார். அந்த இடைமறிதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி நமக்கு மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லைங்களா? அது மாதிரிதான் புகழ் மாமருதில் பெருந்தேன் முகந்து கொண்டு என்று திருவிடை மருதன் மும்மணி கோவிலையும்
சொல்லப்பட்டிருக்கு. திருவிடைமருதன் மும்முனை கோவையில பட்டணத்தடிகள் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, புகழ் மா மருதில் பெருந்தேன் முகந்து கொண்டுண்டு என்று சொல்லி இறைவனை தேனாக சொல்லுவது பல இடங்கள்ல திருமுறைகள்ல இருக்கு. சரி, இப்ப நாயனார் மறுபடியும் மேல போயிட்டு இருக்கிறார். இப்பதான் அந்த சைவ சித்தாந்தத்துல நமக்கு இப்ப நாம ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, இறைவனை நம்ம அனுபவிக்கணும்னா அதுக்கு போன பிறப்புடைய தவம் வேணும் அப்படிங்கிறது நமக்கு முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல தான் வருதுங்க. முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி உள்ளத்து எழுபெரு வேட்கையோடும். அப்படியே என்பு நெக்குருகி உள்ளத்து எழுபெரு வேட்கையோடும் மேல போக 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 என்ன ஆகிறார், எலும்பெல்லாம் அப்படியே உருகுது அவருக்கு. அப்படி எலும்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்பு கரைந்து அப்படியே எலும்பெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. அதான் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? முன்பு செய்தவத்தின் ஈட்டம் அப்படின்னார். போன பிறப்புல அர்ச்சுனனாக இருந்து பூசை செய்த தொடர்ச்சி இங்கிருந்து ஆரம்பம். முதல்ல இங்கிருந்து தான் ரொம்ப ஆரம்பம். முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் அப்படின்னார். முன்னே செய்த தவத்தின் தொகுதி முடிவில்லாத இன்பமாக அன்பினை எடுத்து காட்டா நிற்பனர். முடிவில்லா இன்பமான அன்பினை எடுத்து காட்டினர். அந்த அன்புக்கு முடிவே கிடையாது. இன்பம் என்னுடைய அன்பே இன்பமே என்னுடைய அன்பே அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி அந்த இன்பத்துக்கு இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை. அந்த இரவாத அன்பு அப்படிங்கிறது இதுதாங்க. இரவாத அன்புனா கெடுதல் இல்லாத அன்பு, நிறைவு பெறாத அன்பு அப்படின்னு. அதான் முன்பு செய்த அவத்தின் ஈட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அளவில்லாத அவா பொங்கி நிலைத்த பெருங்காதலாக சிறக்க. அப்புறம் சொல்றாரு, வல்லாளராகி இறைவனது மலையை நோக்கி எலும்புகள் உள்ளுருக உள்ளத்தின் உள்ள எழுந்த பெரிய ஆசையோடும் என்று சொல்லி வள்ளலார் மலையை நோக்கி. இந்த இடத்துல நாயனார இந்த சாமிய வள்ளலார் சொல்றாரு. ஒரு இடத்துல கண்ணப்ப நாயனார வள்ளலார் அப்படின்பார். ஆமா, வள்ளலார் மலையை நோக்கி. இந்த இடத்துல சாமி தான் சொல்றாரு. வள்ளல் அப்படின்னா என்னன்னா, வள்ளலார்னா என்னன்னா எதிர்பாராத கொடுப்பவர்கள் வள்ளலார் அப்படின்னு சொல்லி பேருங்க. வள்ளலார்னா ஒரு பெயர் கிடையாது. வள்ளலார்னா என்னன்னா எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யறது. இப்ப சுவாமிக்கு செஞ்சா நமக்கு ஏதாவது பயன் கிடைக்கும்னு கூட எதிர்பார்க்காம செய்யறவங்களுக்கு பேரு தான் வள்ளலார் அப்படிங்கிறது. அதான் வள்ளலார் மலை. சாமி அப்படிப்பட்டவர். வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி உள்ளத்து எழுபெரு வேட்கையோடுனர். அப்படியே எலும்புகள் எல்லாம் உள்ளுருக உள்ளத்தின் உள்ள எழுந்த பெரிய ஆசையோடு போறார். முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் அப்படிங்கிறதுக்கு முற்பிறவி அர்ச்சுனனாயிருந்து இவர் செய்த தவங்களின் தொகுதி. அதற்கு முன் பல பிறவிகளிலும் செய்த தவங்கள் எல்லாம் அர்ச்சுன பிறப்பில் தவம் செய்ததற்கு ஏதுவாயின என்க. என்னன்னா, பெரிய புராணத்துல எந்த இடத்துலயும் அர்ச்சுனன் தான் கண்ணப்பன் சொல்லி வரல. ஆனா உரையாசிரியர் சிவகணி ஐயா சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, சீகாலத்தி புராணத்துல இருக்கு. சீகாலத்தி புராணத்துல தல புராணத்துல அர்ச்சுனன் தான் கண்ணப்பர் அப்படிங்கிறதுக்கான பல இடங்கள் இருக்கு. இப்ப இந்த உரையில என்ன சொல்றாருன்னா, அவர் அர்ச்சுனனாக பிறக்கிறதுக்கு அதுவரைக்கும் அவர் எடுத்த பிறப்புகளுடைய செய்த தவம் எல்லாம் காரணமா இருந்தது. அர்ச்சுனனாக பிறந்து பெருமானை வழிபாடு செய்வதற்கு அதுக்கு முன்னாடி எடுத்த பிறப்பினுடைய பயனெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்ப அந்த அர்ச்சுனனாக பிறந்ததே எதுக்கு பயன்படுதுன்னா, கண்ணப்பராக அவதரிப்பதற்கு பயன்பட்டது. அதான் முன்பு செய்தவத்தின் ஈட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்தாரோ அத்தனை பிறப்புகளை செய்த ஒரு தவம் இப்ப கண்ணப்பராக அவதரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதான் தவம் உடைந்தாக்க ஆகும் என்று சொல்லி சொல்றார். பின்னாடி சொல்லுவாருங்க, சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் கார்வரை அளவு சேர்ந்தும் காணுதற்கறியார் தம்மை ஆர்வமும் பெருகார அன்பினில் கண்டுகொண்டே நேர்பெற நோக்கி நின்றார் நீலூரில் நீங்க நின்றார் அப்படின்பார். அப்படின்னா சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் காணுவதற்கறியார் அப்படின்னார். பெரிய தவங்கள் எல்லாம் செஞ்சு முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் காண முடியாத பெருமான கணவனார் எப்படி கண்டாரா? ஆர்வமும் பெருகாரா அன்பினில் கண்டுகொண்டே அப்படின்னார். அவர் சாதாரண ஒரு அன்பின் மூலமாகவே கண்டுகொண்டார் அப்படின்னார். நேரு பெற நோக்கி நின்றார் நீலருள் நீங்க நின்றார் என்று சொல்லி பின்னாடி வருது. இந்த சரியத்தில் தான் பின்னாடி வருது. இப்படி தவமும் தவமுடையார்க்காகும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தவம் முயல்வோர் மலர் பறிப்பு அப்படின்னு சொல்லி திருமுறைகள் வருதுங்க. தவம் முயல்வோர் தவம் செய்யறதுக்கு முயற்சி செய்யறவங்க மலர் பறிப்பாங்களா அப்படின்னு என்ன சிவ பூஜைன்னு அர்த்தங்க. மலர் எதுக்கு பறிக்கிறாங்க? அடியார்கள் சிவ பூஜை பண்றதுக்கு. அப்ப தவம் செய்ய முயற்சி செய்யக்கூடியவர்கள் மலர் பறித்து பூசை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தவம் முயல்வோர் மலர் பறிப்ப என்று சொல்லி நமக்கு தேவாரம் சொல்லுது. அப்படி இவற்றுக்கு மகாபாரதத்தில் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை சருக்கம், அர்ஜுனன் தவநிலை சருக்கம், சீகாலத்தி புராணம், சிலந்தி முதலிய முற்கதை சருக்கம் முதலியவற்றை கண்டுகொள் என்று சொல்லி, அதாவது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செல்லுகின்ற பொழுது
அந்த தீர்த்த யாத்திரைகள் அவன் எப்படி பூசை பண்ணனா அப்படிங்கறத ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு இல்லைங்களா? திருக்கோரளி தேவாரத்துல எப்படி பூஜை பண்ண நம்ம எல்லாம் பூஜை பண்றோம் அப்படின்னா பூசை செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா நம்ம விழிச்சு பார்ப்போம், இல்ல ஒரு குண்டூசி இருந்தா கூட நமக்கு தெரியும், அப்படிதான் நம்ம பூஜை பண்றோம். ஆனா அர்ஜுனன் பூஜை செஞ்சான்னா 5 புலன்களை அடக்கி பூஜை பண்ணுவான். சேக்கிழார் இந்த ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளுன்னு என்ன தெரியுங்களா? தினசரி பூஜை பண்றது, ஒரு நாள் தவறாம நித்தமும் பூஜை செய்வது. வஞ்சமன தஞ்சொடிக்கு வைகளுன பூசனையால் நஞ்சமுது செய்தருடும் நம்பியனவே நினைந்து பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுமதம் இன்று வந்தான் கொஞ்சிகளி மஞ்சனமும் கொள்ளியம் பெருமானு. ஏன் சாமி பாசுமதம் கொடுத்தார் அப்படின்னா, வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு அப்படியே 5 புலன்களை அடக்கி அப்புறம் எப்படி பூஜை பண்ணாராம்? ஒரு நாள் கூட தவறாம அந்த பூஜை பண்ணிருக்காரு அர்ஜுனன். அப்படி அர்ஜுனன் பூஜை பண்ணதுனால சாமி அவருக்கு பாசுபதஸ்தரம் கொடுத்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானே கோரிலில் தேவாரத்துல பாடுறார். ஞானசம்பந்த பெருமான் ஒரு தேவாரத்துல வச்சு ஒருத்தரை பாடுறார் அப்படின்னா எவ்வளவு பெரியவங்களா இருப்பாங்க. அதனால அர்ஜுனனும் பெரியவன் தான் இல்லைங்களா? ஞானசம்பந்த பெருமான் குலச்சிறை நாயனார் பாடியிருக்கிறார், மங்கையர்க்கரசியார் பாடியிருக்கிறார், சிறு தொண்ட நாயனார் ஒரு பதிகம் முழுக்க பாடியிருக்கிறார். அதாவதுங்க சிறு தொண்ட நாயனார 10 பாடல்களையும் பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஒவ்வொரு பாட்டிலையும் சிறு தொண்டர் பாடியிருக்கிறார். அதே மாதிரி மதுரை பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான மங்கையர்க்கரசியார் ஒரு பாட்டு, குலஸ்ரீயார் ஒரு பாட்டு, இவர் ஒரு பாட்டு அவர் ஒரு பாட்டு, 10 பாட்டுல 5 வந்துருச்சா? திருக்கடைக்காப்புல 2 பேர்த்தையும் பாடுறாரு. அப்ப 2 பேர்த்தையும் அந்த பதிகத்துல 6 முறை பாடியிருக்காரு. குலச்சிறை நாயனாரையும் மங்கையர்க்கரசியார். ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்துல பாடுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரியவங்களா இருக்கணும். அது மாதிரி ஞானசம்பந்த பெருமானே அர்ஜுனனை பாடியிருக்கிறார். அதனால நம்ம எதுவும் சொற்குறை சொல்ல முடியாது. காமிய பூஜை தான் இல்லைன்னு சொல்ல. அர்ஜுனன் 2 பூஜை நமக்கு சிவ பூஜையில, காமிய பூஜை நிற்காமிய பூஜை என்று சொல்லி. ஆனா எல்லாருமே நிற்காமிய பூஜை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அவன் செய்தது காமிய பூஜையாக இருந்தாலும் கூட அப்படி பண்ணிருக்கிறான் அர்ஜுனன் அப்படிங்கிறது தான். கண்ணன் செய்தது காமிய பூஜை தான். ஆனா கண்ணையே பெயர் தப்புனாரு, நம்ம செய்ய முடியுமா என்ன? ஒரு மலர் குறைஞ்சது, 1000 மலர்கள் ஒரு மலர் குறைஞ்சதுன்னு கண்ணையே பெயர் தப்பினார். நம்ம அப்படி செய்ய முடியுமானா முடியாது. நிற்காமிய பூஜையாகவே இருந்தாலும் முடியாது. அவருக்கு காமிய பூஜை செஞ்சாலும் கூட செஞ்சிருக்கிறாங்க. அதான் சாமி ஏத்துட்டார் இல்லையா? அதான் இங்கு முன்பு செய்த தவத்து நீட்டம் என்று பொதுப்பட குறித்தார் அன்றி ஆசிரியர் அப்பிறப்பும் செய்தவும் இன்னவென கூறினார் அலர். ஆமா, அது எப்பவுமே அது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஒரே ஒரு சரீரத்துல, கோச்சங்க சோழனார் சரீரத்துல மட்டும்தான் முற்பிறப்பு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எதுலையுமே ஒரு குறிப்பு மட்டும்தான் இருக்கு. திலகவதி அம்மாட்ட என்ன சொன்னார்? உன்னுடைய மனக்கவரை ஒளினி முன்னாமே எமையடைய தவம் என்றான் அப்படின்னு சொன்னார். போன பிறப்பிலேயே என்னை அடைவதற்கான தவம் செய்தவன் வாகீசர் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் சொல்லுவாங்களே வழியா. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் தன்னுடைய தேவாலயத்தில் சொல்றாரு இல்லைங்களா? மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னாரு. அது மாதிரிதான் வருமே ஒழிய வெளிப்படையா வராது. அதான் இந்த இடத்துல பண்டு திருவடி மரவா பான்மையோ நம்மை பரமன் மண்டுதவம் மறை குலத்தோர் வழிபாட்டின் அளித்தருளி என்று தொண்டை நிலை நடவருவார் தொடர்ந்த பிரிவுணர் ஒருகால் கொண்டளவும் என்று சொல்லியெல்லாம் கொஞ்சம் நிறைய விளக்கு இருக்கு. அடுத்த வாரம் பாருங்க. 2 பக்கம் நான் விளக்கு ஒரு பாட்டு, ஒரு பாட்டுக்கு நான் 3 பக்கம் இருக்குது. இந்த அளவுக்கு நாம் நிறைய செய்யணும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலின் உள்ளமும் வாங்கிட மன்றுளார் அடியாரது பாட்டுகள் என்றதெங்கும் நிலவு வருகலாம். காண்புகள் வளாது பெய்க மலிவரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலுங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வருகின்ற நாளைக்கு குரு பூஜை இருக்கிறேன்.